நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அரைசனே என்பற்கடியனீனுடைய பனி ஆவியோடு ஆக்கை குறை பொறைகணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யருள் கடிந்த மெய்ச்சுடரே திரை பெறாமன்னும் அமுதத்தண்கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்பிறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்மை தரச் செய்த நால்வர் ஒற்றாள் எம் உயிர் துணையே. கல்லார் நிழல் மலை உள்ளார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. இல்லாமல்ல இறைவனுடைய திருவருட்கருணையும் குருவருடும் முன்னின்று அருள் செய்ய சைவ சித்தாந்த செந்நெறியை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வகையிலே குருவருடையும் திருவருடையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி அருகுருநாதருடைய திருவடிகளையும் ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் இனிய நேரத்தில் மனமொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து நம்முடைய சிங்கையினுடைய அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் உடைய திருவடி தாமரைகளை மனமொழி மெய்களாலே வணங்கி பணிவான வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு இந்த ஞான வேள்வியை சிந்திப்பதற்காக நமக்கு இடம் வழங்கி இருக்கக்கூடிய திருக்கோயில் நிர்வாகத்தை சார்ந்த பெருமக்களையும் இந்த நேரத்தில் மனமொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து நாம் சிவஞான போதம் என்கிற ஞான நூலினை தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். கடந்த வகுப்பு வரை 3ஆம் நூற்பா வரை நாம் சிந்தித்திருக்கிறோம். இன்றைய வகுப்பில் 4ஆம் நூற்பாவை நாம் தொடர்ந்து சிந்திக்க வேண்டும். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நாம் இந்த வகுப்பை சிந்திக்க முற்படுகிற காரணத்தினால அதை முதல் 3 நூற்பாக்களுடைய செய்திகளை ஒருவாறு தொகுத்து சிந்தித்து கொண்டு நாம் 4ஆம் நூற்பாவுக்குள்ள உள்ள வரலாம். இந்த நூலை மெய்கண்ட தேவநாயனார் நமக்கு அருள் செய்கிற பொழுது முதல்ல கல்லார் நிழல்மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே. யாரெல்லாம் ஞான நெறியை விரும்பி நிற்கிறார்களோ அவர்களெல்லாம் இறைவனுடைய திருவடி தாமரைகளை தன் தலைமையில் வைத்துக் கொள்வார்கள். அந்த இறைவன் யார் அப்படின்னு கேட்கும்போது கல்லால் மரத்தின் கீழ் அமர்ந்திருக்கின்ற ஐயங்களை எல்லாம் நீக்கி தருகின்ற அருளிப்பாடுடைய பெருமான். அவர் அருளிய விநாயகப் பெருமானுடைய திருவடி தாமரைகளை தலைமையில் கொண்டு வணங்குகிறவருக்கு ஞான நெறி வாய்க்கும் அப்படிங்கிற வகையில் முதல்ல அந்த மங்கள வாழ்த்தாக அந்த கடவுள் வாழ்த்து அமைய பெற்றது. இரண்டாவதாக சொல்லும்போது அவையடக்கம் என்கிற முறையில் தம்மை உணர்ந்து தமையுடைய தன்னுணர்வார் எம்மை உடைமை எம்மை இகழார் தம்மை உணரார் உடங்கியிருந்து தம்மில் புணராமை கேளாம் புறன் அப்படின்னு ஒரு அவையடக்கம் செய்தார். யாரெல்லாம் நான் யார் என்ற வினாவுக்கு விடை கண்டிருக்கிறார்களோ அவர்கள் என்னை என்னுடைய தலைவனை இகழ மாட்டார்கள். தன்னை தெரியாதவர்களுக்கு தலைவனை பற்றி அறிய இயலாது. தன்னையும் தலைவனும் அறியாதவர்கள் என்னை பற்றிய நூலை பற்றிய சொன்னால் அதை பற்றி நான் பொருட்படுத்திக் கொள்ள மாட்டேன் என்று மெய்கண்ட தேவநாயனார் அவையடக்கத்தில் நமக்கு அருள் செய்தார்கள். எனவே அந்த கேளாம் புறன் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுதான் பின் நமக்கு அருணந்தி சிவாச்சாரியாரால் சிவஞான சித்தியார் பரபக்கமாக அமைவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது என்பது அறிஞர் பெருமக்களுடைய கருத்தாக இருக்கிறது. அந்த வகையில் நமக்கு இறைவனுடைய கருணையை சிந்திப்பதற்கு 2 வகை இருக்கிறது. ஒன்று சுபக்கம், மற்றொன்று பரபக்கம். சுபக்கம் என்பது தன்பக்க உண்மைகளை சிந்தித்தல் என்று பெயர். பரபக்கம் என்று சொல்லும்போது மற்ற சமயங்கள் என்ன சொல்லுகின்றன, அதிலிருந்து சைவ சித்தாந்த நெறி எப்படி அதில் வேறுபட்டு இருக்கிறது அல்லது அதைவிட எப்படி மேலாக இருக்கிறது என்பதை உணர்த்துகிற நுட்பமாக அமையப்பெற்றது பரபக்கம் என்று பெயர். அதற்கு இந்த சொல்லுதான் அடிப்படையானது என்பதை உரையாசிரியர் பெருமக்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். அடுத்து நூலுக்குள்ள வருகிற பொழுது நமக்கு சிவஞான போதம் என்கிற நூலை மெய்கண்ட தேவநாயனார் 4 இயலாக முதல்ல அதை எடுத்துக்கொண்டார். அப்படி எடுத்துக்கொள்ளுகிற பொழுது முதல்ல பிரமாண இயல் அப்படின்னு எடுத்துக்கொண்டார்.
பிறகு அந்த பிரமாண இயலை தொடர்ந்து இலக்கண இயல் என்று எடுத்துக்கொண்டார். மூன்றாவதாக சாதனை இயல், நான்காவதாக பயனியல் என்று 4 பகுதியாக வைத்துக் கொண்டார். இந்த 4 பகுதியாக எடுத்துக்கொண்ட நிலையில பிரமாணம் என்று சொல்லுகிற பொழுது அளவை என்று பெயர். ஒரு பொருளை உண்டு என்று சொன்னால் எந்த அடிப்படையில் ஒரு பொருளை உண்டு என்று சொல்வது என்கிற பொழுது மிகப்பெரிய ஆராய்ச்சி. அது நீங்கள் சிவஞான சித்தியார் என்கிற நூலை படித்தால் பிரமாணம் என்ற வகையில் அதை பலவாறு விரித்து 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 சொல்லியிருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் அருணந்தி சிவாச்சாரியார் தொகுத்து பிரமாணம் 3னுள் அடங்கிவிடும் என்று நமக்கு அருள் செய்திருக்கிறார்கள். காண்டல், கருதல், உரை. இதனுடைய விரிவு தான் ஏனைய பிரமாணங்களை அன்றி இதை தவிர இன்னொரு பிரமாணம் உண்டு என்பதற்கு எந்த விதத்திலும் இல்லை. எனவே நீங்கள் எத்தனை வகையான பிரமாணங்களாக அடிக்கடிக்கு சொன்னாலும் அவையெல்லாம் 3னுள் அடங்கிவிடும் என்பதை சிவஞான சித்தியார்ல நூல் தொடங்குகிற பொழுதே அவற்றினுடைய குறிப்புகளை நமக்கு தந்துட்டார். அப்ப நமக்கு சைவ சித்தாந்த நெறியில பிரமாணம் அப்படின்னு சொன்னா காண்டல், கருதல், உரை என்று பெயர். காண்டல் என்ற சொல்லுக்கு ஐம்பொறிகளால் அறிதல் என்று பெயர். காண்டல்னா நம்ம கண்ணால் பார்ப்பது மட்டும் காண்டல் அல்ல. காண்டல் என்பதற்கு அறிதல் என்று பொருள். இந்த இடத்துல கண்ணினால் கண்டு அறிதல், செவியினால் கேட்டு அறிதல், மூக்கினால் நுகர்ந்து அறிதல். எனவே இங்க காண்டல் என்பதற்கு அறிதல் என்ற பொருள் தான். அப்ப அந்த அறிதல் என்பது 5 வகையாக, அந்த 5 வகையாக அறியப்படுகிற பொழுது ஐம்பொறி வாயிலாக அறிதல் என்ற பொருளை தருகிறது. எனவே காண்டல் என்பது முதல் பிரமாணமாக இருப்பது. இரண்டாவது கருதல் என்று பெயர். இதற்கு வடமொழியில அனுமான பிரமாணம் என்று பெயர். ஒன்றை அறிந்து கொள்வதற்கு தொடர்புடைய பொருளை கொண்டு அவற்றை உணரலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அப்படி சொல்லுகிற பொழுது இதனோடு அது தொடர்புடையது, எனவே இது இருக்குமானா அதனோடு தொடர்புடைய பொருளும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு இன்னும் கொஞ்சம் சித்தாந்த நோக்கில் சொல்லணும்னா காரணம், காரியம் என்று பெயர். காரணத்தை கொண்டு காரியத்தை அறிவது அல்லது காரியத்தை கொண்டு காரணத்தை அறிவது. பெரும்பாலும் காரியத்தை கொண்டுதான் காரணத்தை அறியறதுக்காக நம்ம ஏன் காரணம் கண்ணுக்கு புலனாவதில்லை, காரியம் கண்ணுக்கு புலனாகி நிற்பதனால புலனாகி நிற்கக்கூடிய காரியத்தை கொண்டு அதற்கு காரணம் இதுவாக இருக்கும் என்று அறிதல் என்று சொல்லப்பெறுவது. அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லுகிற பொழுது பலரும் பலவாறு சொன்னாலும் கூட நம்முடைய அருணந்தி சிவாச்சாரியார் நெருப்பும் புகையும் அதற்கு தக்க எடுத்துக்காட்டு என்று காட்டுகிறார். புகையை காணுகிற பொழுதெல்லாம் அவ்விடத்தில் நெருப்பு இருக்கிறது என்பது பெறப்படுகிறது. கண்ணுக்கு நெருப்பு புலனாவதில்லை, ஆனால் புகை புலனாகிறது. ஏன்? ஒரு தூரமான காட்சியில வெறும் புகை மட்டுமே புலப்படுமானால் அவ்விடத்தில் நெருப்பு இருக்கிறது என்று பெறப்படுவது. எனவே இதற்கு அனுமான அளவை என்று பெயர். இதை எப்படி நீங்க உறுதிப்படுத்தினீங்க? வீட்டுல அடுப்படையில நம்ம நெருப்புக்கு இருக்கும்போது கூடவே புகையும் பார்க்கிறோம். எனவே சமையல் அறையில் நெருப்பும் புகையும் பார்த்து பழக்கப்பட நமக்கு தூரத்தை புகையை காணும் போது அவ்விடத்தில் நெருப்பு இருக்கு என்று பெறப்பட்டது என்று சொல்லப்படுவது. இதற்கு தான் அனுமான அளவை என்று பெயர். மூன்றாவதாக இருப்பது உரை அளவை என்று பெயர். அதுக்கு வடமொழியில ஆகம பிரமாணம் என்று பெயர். அப்ப இந்த உரை அளவை என்று சொல்லப்பெறுவது நூலின் வழியாக அறிதல் அப்படிங்கிற அடிப்படை. அப்ப கண்ணால் அப்படிங்கிற இல்லாமல் 5 பொறிகளால் அறிதல் காண்டல், பிறகு அனுமானத்தினால் அறிகின்ற வகையில 2வது அளவை, மூன்றாவதாக ஆகம பிரமா. இந்த 3ஐயும் சைவ சித்தாந்தம் தன்னகத்தை ஏற்றுக்கொள்கிறது. அதே சமயத்துல காண்டலை விட கருதலை விட ஆகம பிரமாணத்துக்கு முதன்மை தருவது சைவ சித்தாந்தம். ஏன்? காண்பதில் பிழைகள் நிகழலாம், கருதலில் பிழைகள் நிகழலாம், ஆனா ஆகம பிரமாணத்தில் எந்த விதமான பிழையும் இல்லை என்பதை சைவ சித்தாந்தம் ஏற்றுக்கொள்கிற காரணத்தினால 3ஐயும் பிரமாணமாக எடுத்துக்கொண்டாலும் கூட 3இல் எது சிறந்தது அப்படின்னு கேட்டா ஆகம பிரமாணமே சிறந்தது என்பதுதான் சைவ சித்தாந்தத்தினுடைய நுட்பம். அந்த வகையில் தான் இப்ப இதை உள்வைத்து கொண்டுதான் இப்ப ஆராய்ச்சிக்குள்ள வரணும். அப்ப இந்த நூலை தருகிற மெய்கண்ட தேவநாயனார் 2 பகுதியாக, பெரும் பகுதியாக எடுக்கும்போது 2 பகுதி, பொது அதிகாரம், 2வது உண்மை அதிகாரம் என்று சொல்லப்படுவது.
பொது என்பது ஆராய்ச்சிக்கு உரியது, அந்த உண்மை என்பது அனுபவத்துக்கு உரியது. எனவே சைவ சித்தாந்தம் ஆராய்ச்சியையும் எடுத்துக்கொள்கிறது, அனுபவத்தையும் சொல்கிறது. ஆராய்ச்சிக்குத்தான் காண்டல் கருதல் உரையெல்லாம் தேவை. அடுத்து அனுபவத்துக்கு போகிற பொழுது இவற்றை விடுத்து குருநாதன் உபதேசத்தை பற்றி கொண்டு ஆன்மா செய்கிற சாதனையினால் விளைகிற பயன், அதுதான் அனுபவம், அதுதான் பயனாக இருப்பது. எனவே இரு வகையான நிலையும் சைவ சித்தாந்தம் ஏற்றுக்கொள்கிறது. ஆராய்ச்சியே வேண்டாம் என்று மறுப்பதும் இல்லை, அதே சமயத்தில் ஆராய்ச்சி தான் பயன் தரும் என்று ஏற்றுக்கொள்வதும் இல்லை. ஆராய்ச்சி தேவை அப்படிங்கிறதா. மிக்கு சோதிக்க வேண்டாம் என்ன ஞானசம்பந்த பெருமானின் திருவாக்கு சைவ சித்தாந்தத்துக்கு அடித்தளமாக இருப்பது. எனவே சுடர்விட்டுடன் எங்கள் சோதி மிக்கு சோதிக்க வேண்டாம். அப்ப மிக்கு சோதிக்க வேண்டாம். அறிந்து கொள்கிற ஆவல்ல நமக்கு ஐயங்கள் ஏற்படுமானால் அதனை கேட்டு தெரிந்து கொள்ளலாம், ஆராய்ந்து அறிந்து கொள்ளலாம், கேட்டு தெரிந்து கொள்ள. ஆனால் ஆராய்வதே வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளாக கொண்டால் அனுபவம் நிகழாது என்பதை சைவ சித்தாந்தம் அறுதியிட்டு சொல்லி இருக்கிறது. அந்த வகையில் தான் இதை 2 பகுதியாக எடுத்துக்கொண்டு பொது உண்மை, அதுல பொது என்கிற பகுதியில 2 பகுதியா பிரித்தார். பிரமாண இயல், அதுக்கு அடுத்து இலக்கண இயல். பிரமாணம் காண்டல் கருதல் உரை அப்படிங்கிற அடிப்படையில். அப்ப இறைவன் உண்டா இல்லையா என்பதை ஆகம பிரமாணத்தாலும் காண்டல் அளவையாலும் கருதல் அளவையாலும் முதல் நூற்பாவை கொண்டு இறைவன் உண்டு என்பதை நிறுவியிருக்கிறார் மெய்கண்ட தேவ நாயனார். அவன் அவள் அது எனும் அவை வினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உலகாம் அந்தம் ஆதி என்பனார் புலவர். எனவே அளவை நூல் அறிந்த அறிஞர்கள் சொல்வார்கள், இந்த உலகம் என்பது அவன் என்றும் அவள் என்றும் அது என்றும் சுட்டி அறியப்படுகின்ற பிரபஞ்சம். இந்த சுட்டி அறியப்படுகிற பிரபஞ்சம் உற்பத்தி திதி நாசம் உழைத்து. எனவே இது தானே தோன்றியதல்ல, ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்டது. அப்படி தோற்றுவிக்கப்பட்டது என்றால் எதனால் தோற்றுவிக்கப்பட்டது? மலம் காரணமாக தோற்றுவிக்கப்பட்டது. அப்படி தோற்றுவிக்கப்பட்ட உலகம் தோன்றியவாறே இல்லாமல் ஏன் மீண்டும் அது ஒடுக்கப்படுவதும் மீண்டும் தோற்றுவிக்கப்படுவது எதனால் என்று சொன்னால், உயிர்களுக்கு பக்குவத்தை தர வேண்டும் என்றால் அது பிறப்புக்கு இறப்புக்கு உட்படுகிற காரணத்தினால ஒடுக்கத்தை கொடுத்து மீண்டும் தோற்றுவித்தல் என்ற நிலையில உயிர்களுக்கு இந்த ஐந்தொழிலின் வழியாக அவற்றுக்கு தேவையான தனு கரண புவன போகங்களை படைத்து அவற்றோடு கூட்டுவித்து உயிர்களை காத்து அதற்குரிய வினை போகங்களை தூய்க்கின்ற காலத்துல மறைப்பித்து பிறகு அனுபவத்தின் வாயிலாக தெளிவித்து அந்த தெளிந்த நிலையை நோக்கி அழைத்து செல்லும் பொழுது ஐந்தொழில் கூத்து இன்றியமையாதது என்ற முறையில ஐந்தொழிலுக்கும் உரிய வண்ணமாக இவற்றெல்லாம் செய்வதற்கு தனித்தனியான 5 தலைவர்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் நிறைவான முற்றழிப்பை செய்கிறவன் எவனோ அவனே இந்த உலகத்தினுடைய முதல்வன். சங்கார காரணனையே முதலாக உடைத்து உலகம் என்பதுதான் முதல் நூற்பாவினுடைய கருத்தாக ஆசிரியர் எடுத்து காட்டினார். எனவே முதல் நூற்பா என்ன உணர்த்துகிறது? என் முதலிற்றோ எனின் சங்கார காரணனையே முதலாக உடைத்து உலகம் என்பது முதல் நூற்பாவினுடைய கருத்தாயிற்று. அப்ப இறைவன் என்ற ஒருவன் இந்த உலகத்துக்கு வேண்டுமா என்று சொன்னால் ஆம். சடப்பொருளா இருக்கக்கூடிய இந்த உலகம் தானே தோன்றி தானே நின்று தானே ஒடுங்காது. எனவே அவற்றை தோற்றி நிறுத்தி ஒடுக்குவதற்கு ஒருவன் வேண்டும். அவன் யாரா இருக்கணும்? இவற்றுக்கெல்லாம் ஆட்படாதவனாக இருக்கணும். அவன் ஒடுக்கத்துக்கு உட்படாதவனாக இருக்க வேண்டும். எனவே எல்லாவற்றையும் ஒடுக்குவதனால அவனுக்கு ஒடுங்கி என்று பெயர் என்பதையும் முதல் நூற்பால் ஆசிரியர் எடுத்து காட்டினார். பிறகு 2ஆம் நூற்பாவுக்கு வரும் பொழுது பாசம் உண்டு என்று சொல்லணும். இந்த பாசம் ஆணவம் கன்மம் மாயை என்கிற 3 பொருள் அப்படிங்கும் பொழுது அந்த 3ஐ பற்றியும் நமக்கு எடுத்து சொல்லுகிற வண்ணமாக ஆசிரியர் அவையே தானேயாய் இருவினையின் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கமர நிற்குமன்றே என்று எடுத்துக்கொண்டார். அந்த வகையில 2ஆம் நூற்பாவிற்குள்ள நமக்கு சொல்லுகிற பொழுது நமக்கு ஆசிரியர் இந்த சக்தி என்று சொல்லக்கூடிய
அந்த அருள் சக்தியோடு இறைவன் எவ்வாறு இருக்கிறான் கேட்டா அவன் பிரிப்பின்றி நிற்பவன் என்பதை இரண்டாம் நூற்பாவில் எடுத்து சொன்னார். அப்படி பிரிப்பின்றி நிற்கக்கூடிய அந்த இறைவன் தானும் தன் தையலுமாக நிற்கக்கூடிய நிலை என்பது தாதான்மியம் என்கிற சம்பந்தமும், அதே சமயத்தில் உலகத்தோடும் உயிர்களோடும் அவன் கொண்டிருக்கிற சம்பந்தம் அத்துவித சம்பந்தம் என்றும் எடுத்துக்கொண்டார். அப்ப அந்த அவையே தானேயாய் என்கிற சொல்ல இரட்டர மொழிதல் என்ற முறையில அவையேயாய், தானேயாய், அவையே தானேயாய் என்று 3 வகையாக எடுத்துக்கொண்டு முதல்வன் இவ்வுலகத்தோடும் உயிர்களோடும் ஒன்றாயும் இருக்கிறான், வேறாயும் இருக்கிறான், உடனாயும் இருக்கிறான் அப்படின்னு தனித்தனியாக விளக்கம் சொல்லி 3மாய் நிற்கக்கூடிய நிலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னார். சாணைக்கல் என்கிற அந்த கல்லும் அரக்கும் தனித்தனி பொருள். ஆனால் அந்த அவற்றை ஒன்றாக சேர்த்து அந்த கல்லையும் அரக்கையும் இணைத்து சொல்லும்போது சாணைக்கல்லாக வரும் பொழுது 2ம் கலந்து நிற்கிறது, ஒரு பொருளாக இருக்கிறது. எனவே 2 பொருள் கலந்து ஒன்றாகுமா என்று சொன்னார். சாணைக்கல் என்பதில் 2 பொருள் இருக்கிறது, ஆனால் பயன்பாட்டு 2ம் கலந்துதான் நமக்கு ஒன்றாக நிற்கிறது என்ற எடுத்துக்காட்டையும் எடுத்து காட்டினார். எனவே இரண்டாம் நூற்பாவில் இந்த நூற்பா என்ன சொல்ல வருகிறது என்கிற பொழுது புனர் உற்பவம் வருமாறு உணர்த்துதல் முதலிற்றுன்னு சொன்னார். அதாவது இந்த உலகம் ஏன் மீண்டும் படைக்கப்படுகிறது அப்படிங்கிற செய்தியை எடுத்துக்கொண்டார். அப்படி சொல்லும்போது மாணாக்கருக்கு ஒரு கேள்வி, முதல் உற்பவம் வருமாறு உணர்த்துதல்னு சொல்லாம புனர் உற்பவம் வருமாறு உணர்த்துதல்னு ஏன் சொல்லணும்? இந்த உலகம் மீண்டும் எவ்வாறு படைக்கப்படுகிறது என்பதை சொல்ல வருகிறதுன்னு சொல்ல வந்தார். அப்ப மாணாக்கன் கேள்வி என்ன, முதலாக உலகம் இவ்வாறு தான் படைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கணும். நீங்க மீண்டும் உலகம் எவ்வாறு படைக்கப்படுகிறதுன்னு ஏன் சொல்றீங்க என்ற ஒரு கேள்வி எழுத பொழுது முதல் உற்பவம் என்று சொல்லி இருந்தால் அந்த உற்பவம் நடக்கும்போது நீங்க இருந்தீர்களா, நீங்கள் பார்த்தீர்களா என்கிற கேள்வி இருக்கும். அதனால அதை தவிர்த்து புனர் உற்பவம் வருமாறு இனி வருகிற உலகம் இவ்வாறு தான் படைக்கப்படுகிறது என்று சொன்னால் முதல் உலகமும் இவ்வாறு தான் படைக்கப்பட்டு என்பது பெறப்படும் என்பதனால ஆசிரியர் புனர் உற்பவம் வருமாறு உணர்த்துதல் முதலிற்று என்று சொன்னார். அப்ப அந்த வகையில இறைவன் உலகத்தோடும் உயிர்களோடும் சம்பந்தப்பட்டு இருக்கிற அந்த சம்பந்தம் நமக்கு அத்துவித சம்பந்தம் என்பதை அவையே தானேயாய் என்று குறித்தார். அதுக்கப்புறம் இருவினையின் போக்குவரவு புரிய அப்படிங்கும் பொழுது ஆணையின் இருவினை, ஆணையின் போக்குவரவு புரிய. எனவே இருவினை என்று வினை அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு வினை என்பது சடம், தானே வந்து பயனை தராது, அதை கூட்டிப்பதற்கு ஒரு முதல்வன் வேண்டும் என்று அந்த வினையை இறைவன் என்ன செய்யறான், கூட்டுவிப்பவனாக இறைவன் இருக்கிறான். வினைகள் சடப்பொருள் என்பதனால அதுக்கான பயனை தருவதற்கு முதல்வன் வேண்டும் என்பதை ஒரு கூறாக எடுத்துக்கொண்டார். 3வதாக உயிர்கள் போக்குவரவுக்கு உரியவை. இறைவன் ஏன் போக்குவரவுக்கு உரியவை என்று சொல்லும் பொழுது அவர்கள் செத்து செத்து பிறக்கின்றன, அது இளைப்பாறுதல் காரணமாக வினை காரணமாக என்பதை எடுத்து சொல்லி உயிர்கள் போக்குவரவு புரிகிறது. அது தானா போய் தானா வருவதில்லை, ஆணையின் வழி என்பதை சொன்னார். ஆணை என்பது சிற்சக்தியை குறித்தது. அந்த சிற்சக்தியாகிய அருளோடு இறைவன் பிரிப்பின்றி நிற்கிறான் என்பதனால் ஆணையின் நீக்கமர நிற்கும் என்றே என்று எடுத்துக்கொண்டார். எனவே இரண்டாம் நூற்பாவில் தான் தன் தையலாகிய சக்தியை கொண்டு இந்த உலகத்தை தோற்றுவித்து நிலைநிறுத்தி ஒடுக்குகின்ற நிலையில அந்த வினைகளை கூட்டுவித்து உயிர்களை போக்குவரவுக்கு உட்படுத்துகின்ற செயலை இறைவன் கருணையோடு செய்து கொண்டு வருகிறான் என்பதை எடுத்துக்கொண்டு நமக்கு விரிவாக சொன்னார். அடுத்து 3ஆம் நூற்பா வரும் பொழுது ஆன்மாவை பற்றிய இலக்கணத்தை சொல்லணும். ஆன்மா என்ற ஒரு பொருள் உண்டுன்னு சொல்லணும். அந்த வகையில் உயிர் என்பது இதுதான் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான கருத்துக்களை முன்வைத்திருந்தார். ஏறத்தாழ 7 வகையான கருத்துக்கள் தத்துவ உலகத்துல இருக்கிறது. ஒன்று, உயிர் என்ற ஒரு பொருளே இல்லை என்கிற கருத்து. 2வதாக உடலே உயிர் என்கிற கருத்து. 3வதாக ஐம்புலனே உயிர் என்கிற கருத்து. 4வதாக சூக்கும தேகமே ஆன்மா என்கிற கருத்தாக இருக்கிறது. 5வதாக நாம் பார்க்கும் பொழுது பிராணவாயுவே ஆன்மா என்று சொல்கிற ஒரு கருத்து இருக்கிறது. அதுக்கப்புறம்
பிரம்மமே ஆன்மா என்கிற கருத்து. ஏழாவதாக எல்லாம் கூடிய சமூகமே ஆன்மா என்கிற கருத்து. இதையெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எடுத்துக்காட்டு காட்டி, இல்லை என்பதனாலே உண்டு, எனதுடல் என்பதனால் உளது, ஐம்புலன் அறிதலின் ஆன்மா உளது, ஒடுக்கம் அறிதலின் ஆன்மா உளது, உண்டி வினை இன்மையின் ஆன்மா உளது, உணர்த்த உணர்தலின் ஆன்மா உளது, அதே சமயத்தில் மாயா எந்திர தனுவினில் ஆன்மா உளது என்று ஆசிரியர் ஏழையை தனித்தனியா எடுத்துக்கொண்டு 7 வகையான கருத்துக்கும் தக்க மேற்கோள் காட்டி, இவையெல்லாம் பழுது, இவையெல்லாம் ஆன்மா அல்ல, எனவே உடல் ஆன்மா அல்ல, ஐம்புலன் ஆன்மா அல்ல, ஒன்றும் இல்லை என்பது ஆன்மா அல்ல, பிரம்மம் ஆன்மா அல்ல என்று எல்லாவற்றையும் மறுத்து கொண்டு வந்த ஆசிரியர் இனி ஆன்மாவினுடைய இலக்கணத்தை சொல்ல போகிறார். அதைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பகுதி வரை கடந்த வகுப்புகளில் விரிவாக ஒவ்வொரு பகுதியாக எடுத்து ஆழமாக நாம் சிந்தித்து இருக்கிறோம். அந்த வகையில் பிரமாண இயல் அப்படிங்கிற காண்டல், கருதல், உரை என்ற அடிப்படையில் இறைவன் என்பவன் ஒருவன் உண்டு, பாசம் என்கிற பொருள்கள் உண்டு, ஆன்மா என்ற ஒரு பொருள் உண்டு. இது மூன்றையும் நிரூபித்திருக்கிறார் நீகண்ட தேவநாயனார். இப்போ உண்டு என்று சொல்லுகிற பொருள் எதுவோ அதற்குத்தான் இலக்கணம் சொல்ல முடியும். இல்லை என்கிற பொருளுக்கு நாம் என்ன சொல்ல முடியாது, இலக்கணம் சொல்ல இயலாது. எனவே இப்போ உண்டு என்று நிரூபிக்கப்பட்ட 3 பொருளுக்கும் இனி இலக்கணம் சொல்ல போகிறார். அதை சொல்ல வருகிற முறை என்ன பண்ணுகிறார் அப்படின்னு கேட்டா, சொல்லிய வரிசையில் இல்லாம எதிர் நிரல் நிறை என்று அதற்கு பெயர். முதல்ல பதி, இரண்டாவது பாசம், மூன்றாவது பசு சொன்னார். அப்ப 4ஆம் நூற்பா தொடங்கும் பொழுது பதி, அதுபோல பாசம், அப்புறம் பசுன்னு சொல்லாம அப்படியே நேர் எதிர்மறையாக இப்படி அந்த வகையில முதல்ல இலக்கணம் சொல்லும் பொழுது பசுவின் இலக்கணம், பாச இலக்கணம், பதியின் இலக்கணம் என்று அதை எதிர் நிரல் நிறையில மாற்றி நீகண்ட தேவநாயனார் அருள் செய்கிறார். எதற்காக? ஒரு நூற்பாவுக்கு இன்னொரு நூற்பாவுக்கு ஒரு இயல்பு இருக்க வேண்டும். எனவே இதுகாலம் நாம் சிந்தித்து வந்தது பசுவை பற்றி நாம் சிந்தித்தோம். நீ பசுவின் இலக்கணத்தை காணலாமா அப்படின்னு சொல்லி அதனுடைய இயல்பு காரணமாக 4ஆம் நூற்பா பசுவினுடைய இலக்கணத்தை சொல்ல போகிறது. இதைத்தான் நாம இன்றைய வகுப்பிலிருந்து காண இருக்கிறோம். உங்க கையில் இருக்கக்கூடிய சிவஞான போதம் என்கிற புத்தகத்துல பக்கம் 72 அதில் பார்த்தீங்கன்னா இலக்கண இயல் அவனு தலைப்பு கொடுத்திருக்கிறார். அதிலிருந்தே நம்ம வருவோம் பாருங்க. முதல் நூற்பாவில் பதி உண்டு என்றும், 2ஆம் நூற்பாவில் பாசம் உண்டு என்றும், 3ஆம் நூற்பாவில் பசு உண்டு என்றும் நிலைநாட்ட பெற்றன. இந்த 3 பொருளும் உண்டு என்பதை இனி வருகிற இடங்கள்ல ஐயப்படக்கூடாது. நீங்க ஐயப்பட்டீங்கன்னா மறுபடியும் முதல் 3 நூற்பாக்களை மறுபடியும் நல்லா படிங்க, திரும்ப படிங்க அப்படின்னு தான் சொல்லணும், வேற வழி இல்லை. ஏன்னா அதுல நீங்க தெளிந்து வந்தா தான் இனி இலக்கணம் சொல்லுகிற பொழுது நமக்கு அது புரிபடும். இல்லைன்னா இன்னும் எனக்கு உயிர்னு ஒரு பொருள் இருக்கான்னு சந்தேகமா இருக்குது, இல்லை ஆணவமான ஒன்று இருக்கா அப்படின்னு சந்தேகமா இருக்குன்னு சொன்னா முன்ன நீங்க அந்த முதல் 3 நூற்பாக்களை முழுமையாக சிந்திக்கவில்லை என்ற பொருளாயிடும். அதனால கவனமாக அந்த நூற்பாக்கள் சொல்லப்பட்ட செய்தி, அதற்கான மேற்கோள், எடுத்துக்காட்டுகள் எல்லாவற்றையும் உள்வைத்துக் கொண்டுதான் நிகண்ட தேவநாயனார் நிரூபித்திருக்கிறார். அதான் நிலைநாட்ட பெற்றன அப்படின்னார். அம்முப்பொருளின் இலக்கணம் கூற தொடங்கி 4ஆம் நூற்பாவில் பசுவினுடைய இலக்கணம் கூறப்பெற்றுள்ளது. இப்ப பசுவின் இலக்கணம் சொல்றதுக்கு பசுவின் இலக்கணம் சொன்னா கூட இது நம்ம கதை அப்படிதான் வச்சுக்கணும். யாருடைய பற்றி இதுகாலம் இறைவனை பற்றி படித்தோம், பசுவை பாசத்தை பற்றி எல்லாம் படித்தோம். உயிர்னு ஒரு பொருள் இருக்குன்னு நிரூபிச்சிருக்கிறார். அந்த உயிர் யார் அப்படின்னு கேட்டா அது நாம தான் அது அப்படின்னு இனி படிக்க போவது நம்மை பற்றி. நம்ம இலக்கணம் என்ன? நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் நாம யாரு, என் அறிவு போல யாருக்குமே அறிவு இல்லை அப்படின்னு நாம் நினைத்து கொண்டு இருக்கோம். அப்படிலாம் இல்லை என்பதை இந்த நூற்பாவின் வழி நம்ம பெறப்போகிறோம். எப்படி பெறப்போகிறோம் என்பதை ஆசிரியர் வாக்கிலேயே பார்க்கலாம். இப்ப 4ஆம் நூற்பா பாருங்க. அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று, அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று,
அவை சந்தித்தது ஆன்மா சகசமலத்து உணராது அமைச்சு அரசு ஏய்ப்ப நின்று அஞ்சு அவத்தைத்தே. இந்த நூற்பா என்ன சொல்ல வருகிறது அப்படிங்கிறத மெய்கண்ட தேவநாயனார் அருளுகிறார். கீழே பாருங்க. என் முதலிற்றோ எனின். இப்போ மூன்றாம் நூற்பாவில் என்ன நாம படிக்க போறோம் அப்படின்னு கேட்டா அதை 3 பகுதியை கொடுத்துக்கிற ஆசிரியர். ஆனா என் முதலிற்றோ எனின் இதுவும் அது, இதுவும் அது, அவ்வளவுதானா? இது இந்த நூற்பா என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டா இதுக்கு முன்னாடி என்ன நூற்பா படிச்சீங்களோ அதனோடு தொடர்ச்சி இது என்று பொருள். இங்க இதுவும் அது என்கிற சொல்லாட்சியை திருக்குறள் படிச்சீங்கன்னா பரிமேல் அழகர் பயன்படுத்தி இருக்கிறார். நீங்க குறட்பாவுக்கு அவருக்கு ஒவ்வொரு குறட்பாவுக்கும் ஒரு இயல்பு கொடுத்து கொண்டே வருவார். அதிகார இயல்பு கொடுத்திருப்பார். குறட்பா ஒரு தொடர்பு கொடுத்திருப்பார். அந்த முன்னைய நூற்பா குறட்பாவினுடைய கருத்தை வலியுறுத்தி அடுத்த குறட்பா வரும்போது இதுவும் அதுன்னு எழுதியிருப்பார். நீங்க பரிமேல் அழகர் உரை பார்த்தீங்கன்னா தெரியும். அது போல இப்ப நமக்கு இதுவும் அதுன்னு சொன்னா என்னத்தை சொல்றதுன்னு தெரியலையே தோணும் இல்லைங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? மூன்றாம் நூற்பாவுக்கு கீழே ஆசிரியர் கொடுத்த செய்தி என்னன்னு பார்த்துட்டா ஞாபகத்துக்கு வந்துடும். உங்க புத்தகத்துல பக்கம் 56 அந்த மூன்றாம் நூற்பாவுக்கு கீழே பாருங்க. இந்த மூன்றாம் நூற்பா என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டா என் முதலிற்றோ எனின் ஆன்ம பிரகாசம் உணர்த்துதல் முதலிற்று. ஆன்ம பிரகாசம் உணர்த்துதல் முதலிற்று. ஆன்ம பிரகாசம்னா என்னையா? அங்கேயே விளக்கம் கொடுத்துட்டாரு. அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே கீழே பாருங்க. ஆன்மாவை பற்றிய விளக்கத்தை கூறுதல் நூற்பாவின் பொருளாகும். ஆன்ம பிரகாசம் நாமளான நினைச்சுப்போம். ஆன்ம பிரகாசம்னா ஆன்மா சுடர் விட்டு இருக்கு மாட்டிருக்குது, அதை பத்தி சொல்லுவார் போல. ஆன்மானா என்னன்னு சொல்றதுக்குதான் ஆன்ம பிரகாசம்னு பேருனார். ஆன்மாவை பற்றிய விளக்கத்தை கூறுதல் நூற்பாவின் கருத்து. சரி, அந்த நூற்பாவின் கருத்து எப்படி சொல்லப்படுகிறது? நூல்ல 2 வகையா சொல்லப்படுது. விளக்கம் 2 வகையாக கூறப்பெறும். ஒன்று ஆன்மா உண்டு என்று உணர்த்துதல். 2 ஆன்மாவின் இலக்கணம் உணர்த்துதல். இப்ப நாம பார்ப்பது மூன்றாம் நூற்பாவில் உண்டு என்று உணர்த்துதல். பிறகு அதனுடைய இலக்கணம் நமக்கு 4ஆம் நூற்பாவில் சொல்ல போறார். அதோட விட்டுருந்தா பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஒரு கூடுதல் தகவல் கொடுத்திருக்கிறார். அந்த இலக்கணத்தை ஆன்மாவின் இலக்கணத்தை படிக்கும்போது 4ஆம் நூற்பாவில் மட்டுமல்ல 7ஆம் நூற்பாவில் ஆன்மாவின் இலக்கணத்தான் படிக்க போறோம். அப்ப நான் கூறியது கூறலாயிடுமே. அதான் ஏற்கனவே 4ஆம் நூற்பாவில் ஆன்மா பத்தி சொல்லிட்டீங்களே, அப்புறம் திருப்பி ஆன்மாவின் இலக்கணம் 7ஆம் நூற்பாவில் சொல்றீங்க என்ற கேள்வி எருமானால் அங்க சொன்னாரு 4ஆம் நூற்பாவில் ஆன்மாவின் இலக்கணம் என்பது பொது வகையால சிறப்பு வகையால சொல்லப்படுது 7ஆம் நூற்பாவில். அப்படியே அந்த பத்தி அப்படியே தொடர்ந்து படிச்சு பாருங்க. 1 ஆன்மா உண்டு என்று உணர்த்துதல். 2 ஆன்மாவின் இலக்கணம் உணர்த்துதல். 3ஆம் நூற்பாவில் ஆன்மா உண்டு என்றும் கூறப்பெறுகின்றது. 4 7ஆம் நூற்பாக்களில் ஆன்மாவின் இலக்கணம் கூறப்பெறுகின்றதுன்னு சொல்லிட்டார். இந்த விரிவை நம்ம நினைவில் வைத்துக் கொண்டாதான் இப்ப இதுவும் அது என்பதற்கு என்ன பொருள் கேட்டா ஆன்ம பிரகாசம் உணர்த்துதல். இதான் இதுவும் அது. முன்னை நூற்பாவில் சொல்லப்பட்டது தாங்க இது. ஆக இது எதுன்னு கேட்டா அது, இதுவும் அதுதான். அதுதான் என்று இங்கு சொல்லப்பட்டது 3ஆம் நூற்பாவை என்பதை நினைவு கொள்ளுங்க. சரி, இதை எப்படி அணுகுகிறார் ஆசிரியர்? கீழே பாருங்க. ஆன்மா 3ஆம் நூற்பா ஆன்மா உண்டு என்று கூறப்பெற்றது. 2 ஆன்மா அடையும் அவத்தைகள் சுருக்கமாக கூறப்பெற்றன. இந்த சூத்திரத்துல ஆன்மா படுகிற அவத்தைகள் பற்றி சுருக்கமாக சொல்லப்படுகிறது. 3வது 4ஆம் நூற்பாவில் அவத்தைகள் விரிவாக கூறப்பெறுகின்றன. ஆதலால் இதுவும் அது என பெற்றது. அப்ப 3ஆம் நூற்பாவில் ஆன்மாவின் அவத்தை இருந்தது, அது சுருக்கமா இருந்துச்சு. அதை பற்றி விரிவு 4ஆம் நூற்பாவில் இருப்பதனால இதுவும் அது என்று கூறப்பெற்றது என்று கொடுத்துட்டார். இனி இந்த நூற்பாவினுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத பத உரையில பார்க்கிறோம். அப்படி பாருங்க. ஆன்மா
அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று. இப்ப இந்த செய்யுள்ள பாருங்க, அந்த கரணம் அவற்றின் ஒன்றென்று அவை சந்தித்தது ஆன்மா. அப்ப இந்த ஆன்மா அப்படிங்கிறத கொண்டு வந்து அங்க கூட்டுகிறார். ஆன்மா அந்த கரணம் அவற்றின் ஒன்றென்று. எனவே இந்த அந்த கரணம்னா என்ன? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இந்த நாளும் அந்த கரணங்கள் என்று பெயர். இதுவே ஆன்மா என்று ஒரு இயக்கம் இருக்கிறது. இப்போ முன்னை நூற்பாவில் 7 பேர் சொன்னார். அப்ப நம்ம என்ன நினைக்கணும்? ஆன்மாவை பற்றிய ஆராய்ச்சியில வல்லுநர்களாக 8 சமய பிரிவினர் இருக்கிறாங்க. அதுல 8ஆவதாக சொல்லப்படுபவர் இந்த 4ஆம் நூற்பாவில் சொல்லப்பட்டிருக்கிறார். அப்ப ஆன்மா அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று. எனவே இலது என்பதனால் உலது, எனதுரல் என்பதனால் உலது அப்படின்னு சொல்லப்பட்ட பட்டியல்ல அந்த கரணம் ஆன்மா என்பது அல்ல என்பதும் பெறப்படுவது. ஆனால் அங்க சொல்லாம இங்க வைத்திருக்கிறார் மெய்கண்ட தேவநாயனர். அதனால ஆன்மா அந்த கரணம் அவற்றின் ஒன்றென்று. அந்த கரணம் என்பது மனம், புத்தி, சித்தம், அகங்கார் ஆகிய அகக்கருவிகளில் ஒன்றென்று. பிறகு அதை ஏன் நீங்க ஆன்மாவா சொல்லுறீங்க அப்படின்னு கேட்டா, அது இந்த ஆன்மாவுக்கு வேறானது, அவற்றின் வேறானது. சகசமலத்து உணராது. சகசமலம் இது பாச வகையில ஆணவ மலத்துக்கு சகசமலம் என்று பெயர். அதாவது சகசம் உடன் இருப்பதுன்னு பெயர். என்று இறைவன் இருந்தானோ அன்றே உயிர்களும் இருந்தன, என்று உயிர்கள் இருந்தனவோ அன்றே மலமும் இருந்தது. இதுதான் சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை கோட்பாட்டில் இன்றியமையாத கோட்பாடு. நம்ம அதை பற்றி விரிவாக பல முறை படிச்சிருக்கிறோம். உயிரிடத்தில் மலம் இடையில் வந்தது என்று சொன்னால் அது குற்றம். இடையில் வந்தது என்று சொன்னால் ஏன் வந்தது, எப்படி வந்தது, அதுவா வந்துச்சா, நாமளா போனோமா, இறைவன் கூட்டி வைத்தானா என்ற கேள்விகள். அதுவா வரும் என்று சொன்னால் சடப்பொருளுக்கு தானா வருகிற இயக்கம் இல்லை. அப்ப ஆணவ மலம் என்பது சடம் என்று பேசின இலக்கணம் போயிடும். சரி, அதுவா வராது. அப்ப நானா போய் பற்றி கொண்டேன் என்று சொன்னால் நீ ஏன் மலத்தை பற்றின? பக்கத்துல சிவம் இருந்தல, சிவத்தை பற்றி இருக்க வேண்டாமா நீ அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம திகைத்திடும். சரி, இறைவன் கூட்டி வைத்தான் என்று வைத்துக் கொண்டார். அவன் உனக்கு நன்மையே செய்கிற இறைவன் உனக்கு தீய ஒன்றை அவன் கூட்டி வைப்பானா? அப்படி தீய ஒன்றை கூட்டி வைத்து விட்டு உனக்கு நன்மை செய்வது போல் உதவி செய்தால் அந்த நன்மை இழுக்காக பார்க்கப்படுமே அன்றி உயர்வாக கருதப்படாது. எனவே இறைவன் உயர்ந்த நிலையில் அருள்பாலிப்பவன். எனவே இறைவன் நமக்கு ஒருபோதும் தீமையாகிய மலத்தை உயிரிடத்தில் கூட்டி வைக்க மாட்டான். அப்புறம் எப்படிதான் வந்துச்சு அதை ஏங்க கேட்குறீங்க? நான் என்னைக்கு இருந்தோம் அது அப்பவே என் கூட இருந்துச்சு. இதுதான் சைவ சித்தாந்தம் சொல்லுகிற அடிப்படை. அப்படிங்கிறத செம்பில் கலிங்கு போல் ஆன்மாவிடத்து மலம் அனாதி அப்படிங்கிற தொடர் நம்ம போற்றி பகருடையில, அதுக்கு முன்ன படித்த நெஞ்சு வீடு தூதுல, இப்போ எல்லா நூலிலும் அந்த குறிப்புகள் இருப்பதை நீங்க பார்க்கணும். அதனால உயிர்கள் அனாதி பொருள், அனாதி இருக்கக்கூடிய உயிரிடத்துல மலமும் அனாதி. அங்க மலம் என்று சொல்லப்பட்டது ஆணவ மலத்தை தான் குறிக்கும். நமக்கு கண்மம் அல்லது மாயை இந்த ரெண்டுமே இடையே வந்தது, இடையே நீக்கப்படும். அப்ப எது நம்ம தொடக்கத்துல இருந்துச்சோ அது முடிவு வரைக்கும் இருக்கணும். எது இடையில் வந்துச்சோ அது நீக்கப்பெற வேண்டும். இறைவன் கூட்டியது மாயையும் கண்மமும். அந்த இறைவன் தான் நமக்கு என்ன பண்ணுவாரு? பக்குவப்படுகிற காலத்துல அவற்றை இரண்டையும் நீக்கியும் அருள் பாலிப்பான். கூட்டியவனுக்கு பிரிக்கிற அதிகாரம் இருக்கிறது, கூட்டியவனுக்கு தான் பிரிக்க தெரியும். அதான் அடிப்படை. அப்ப அவன் எப்படி கூட்டினானோ அப்படி அதை போல பிரித்து எடுக்கக்கூடிய வல்லுனனாக இருப்பான். அப்ப கூட்டிய காரணம் எதற்காக? ஆணவத்தின் வலிமை கெடுவதற்காக. ஆணவத்தின் வலிமை கெட்டுவிட்டால் கூட்டிய பொருளை நீக்கிடுவான். அப்படி நீக்கிய பொழுது அந்த உயிருக்கு தன்னை கொடுத்து தன்னில் இருக்குமாறு இருத்தி விடுகிறான் இறைவன் என்பதுதான் சைவ சித்தாந்தம் சொல்லுகிற உயர்ந்த பொருளாக இருப்பது. அந்த வகையில் ஆணவ மலத்துக்கு சகசமலம் என்று பெயர். அதான் சொல்றார் ஆணவ மலத்தினால். ஏன் இயல்பாக பற்றியுள்ள ஆணவ மலத்தால் ஆன்மா
அறியாமல் நிற்றலால். என்ன கருணைன்னு கேட்டீங்கன்னா, இறைவன் அனாதி, உயிர்களும் அனாதி. இறைவனிடத்துல பாசம் இல்லை, உயிரிடத்துல பாச கலப்பு இருக்கிறது. இப்ப இறைவன் அந்த பாசம் இயல்பாகவே நீங்கி நிற்கிற இறைவன் உயிர்களை நோக்குகிறான், அது பாசத்துல கிடப்பதை பார்க்கிறான். எனவே இந்த பாசத்தை நீக்க வேண்டும் என்று கருணை கொள்கிறான். அது கருணை கொண்ட காரணத்தினால இந்த சகச மலத்தில் கிடந்த உயிர்களுக்கு அறிவு வளரணுமே. இது அறிவை எழுந்து நிற்கிறது. அறிவுடைய பொருள் மலச்சார்பு காரணமாக அறிவை இழந்து நிற்கிறது. அப்ப என்ன பண்ணணும்? அறிவு வளர்ச்சிக்கு இதுக்கு துணையா சிலவற்றை கூட்டுனா அறிவு வளரும் என்று இறைவன் கருதினான். என்ன பண்ணா, அந்த கரணங்கள் என்கிற 4 கருவிகளை இந்த உயிருக்கு கூட்டி வச்சான். எதுக்கு அப்படின்னு கேட்டா, அறிவு குறைவா இருக்கிற அரசனுக்கு அறிவு சிறந்த அமைச்சர்களை கூட்டி வைத்து ஆட்சி நடத்துவது போல. நாமெல்லாம் யாரு அப்படின்னு கேட்டா, நாமெல்லாம் அரசர்கள். நம்ம சொல்லுவோம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, நாமளும் மன்னர்கள் தான். நமக்கு அமைச்சர் போல இருக்குது. அந்த கரணம் 4 அமைச்சர் போல நிற்கிறாங்க. 4 அமைச்சர் இருக்கிறாங்க. எனவே நாம யாரும் வருத்தப்பட வேண்டியதில்லை. நாமளும் முதல்வர்கள் தான். நாமக்கும் 4 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. என்னது, நம்ம அமைச்சர் நம்மளை எந்த வழியா கூட்டிட்டு போறான்னு தெரியல, ஆனா வினை வழியா கூட்டிட்டு போவார். அதெல்லாம் நமக்கு அமைச்சர்கள் என்ன பண்ணுவாங்க, வினை வழி தான் நம்மளை கூட்டிட்டு போவாங்க என்பதை பின்ன படிக்க தெரிஞ்சுக்க போறோம். அதனால அமைச்சு, அரசு, ஏய்ப்பனர் அப்படி ஒரே எழுதுல பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா, நுண் அறிவு இல்லாத மன்னன் அறிவு மிக்க அமைச்சர்களோடு சேர்ந்து ஆட்சி நடத்துதலை போல. இப்ப ஆன்மாவோடு அந்த கரணங்கள் ஏன் கூட்டப்பெறுகின்றன அப்படின்னு கேள்வி கேட்டா, நுண்ணறிவு குறைவாக இருக்கக்கூடிய அந்த அரசனுக்கு அறிவுமிக்க அமைச்சர்களை கூட்டுவது போல இறைவன் கூட்டிய கூட்டுறவு தான் இந்த கருவிகளும் கரணங்களும். அப்ப நமக்கு என்ன புரிந்து கொள்ளணும்? நேற்றைய நிலையில கேவலத்துல ஆன்மா அறிவை இழந்து நின்றது. அறிவுடையதுதான், ஆனா அறிவை இழந்து நின்றது. இப்ப இந்த அறிவு இழந்து நிற்கிற உயிருக்கு இது அறிவு பொருள் உணர்த்தணுமே முதல்ல. அதுக்காக கருவிகளை கூட்டி, டே நீ அறிவுடையவன்டா, டே நீ அறிவுடையவன்டா என்று உணர்த்துகிறான். அந்த உணர்த்துகிற பொழுது இது அறிவுடையது என்று அறிய தொடங்கும் போது இது என்ன நினைச்சுக்குது, நானே அறிவில் மிக்கவன் என்று நினைச்சுக்கு. இல்ல நம்ம அறிவு அவ்வளவு அறிவுலாம் இல்லை, நம்ம அறிவு சுப்பீரியர்லாம் இல்லை. நம்ம அறிவு அறிகிற அறிவு என்கிற இடத்துக்கு வராம நானே அறிவன், எனக்கு யாருடைய துணையும் தேவையில்லை என்று மயங்கி நிற்கிறது. அந்த மயக்கத்தை தான் பின்னாடி நீக்க போறான் இறைவன். எனவே குருவாக வந்து உணர்தல் ஆன்மா என்கிற அந்த அடிப்படையில அவன் உணர்த்தினால்தான் உணர முடியும் என்பதையெல்லாம் பின்னே வருகிற பகுதியில் நம்ம விரிவா பார்க்க போறோம். எனவே அமைச்சர்கள் என்பவர்கள் 4 பேர்: மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். நாம தான் அரசர் என்பதை சொல்லிட்டார். எனவே அவ்வாறு சேர்ந்து ஆட்சி நடத்துதலை போல அவை சந்தித்து நின்று அறிவு விளங்க அந்த கரணங்களோடு சேர்ந்து நின்று 5 அவத்தைத்து. இந்த 5 அவத்தை, முதல்ல இந்த சொல்லுக்கு அவத்தை என்ற சொல்லுக்கு நிலை என்று பெயர். அவத்தை என்பது வேறு, அவஸ்தை என்பது வேறு. கீழே உட்கார முடியாம உட்கார்ந்துருந்தீங்கன்னா அது அவஸ்தை. நீங்க விரும்பி உட்கார்ந்து இருந்தா அது அவத்தை. ஏன், நாமெல்லாம் விரும்பி எனக்கு கீழே உட்கார்ந்துட்டா நல்லா பாடம் கேட்க முடியும், நான் கீழே உட்காந்துக்கிறேன். இல்லைங்க எனக்கு மேல உட்கார்ந்து உட்கார்ந்துருக்கேன். அவர் நிலை அது. இப்ப நீங்க விரும்பி கீழே அமர்வதும் விரும்பி இருக்கையில் அமர்வதும் உங்க நிலை அது. எனவே நிலை வேறு, அவத்தை என்கிற துன்பம் வேறு என்பதை நீங்க உட்காரும் நினைக்கிறோம், இடம் கிடைக்க மாட்டேங்குது. நிக்கணும்னு நினைக்கிறோம், நிக்க முடியாம நிற்குது. அது பேரு அவஸ்தைன்னு. அந்த பொருள் வேற, இந்த பொருள் வேற. அப்ப உயிர்கள் 5 அவத்தைப்படும், அதாவது நிலை மாற்றத்துக்கு உட்படுகிறது. அந்த நிலை மாற்றம் எதனால ஏற்படுகிறது? கருவிகள் அதனோடு கூட கூட அறிவு வளரும். கருவி குறைய குறைய அறிவு என்ன ஆகும்? செயல்பாட்டிலிருந்து கீழே போயிடும். எனவே இப்படி கூடுவதும் குறைவதும் கூடுவதும் குறைவதுமாக நாளும் நாளும் நடைபெறுகிறது. எனவே இப்ப நாம என்ன பண்ணுகிறோம்? நாளும் அவத்தைப்படுகிறோம். அப்ப நம்ம அவத்தைப்படுதல் என்பது உயிர்களுடைய இலக்கணம். இறைவனுக்கு அவத்தை இல்லை.
இந்த இடத்துக்கு சிவஞான முனிவர் ஒரு அருமையான உரை கொடுத்திருக்கிறார். நீங்க சிவஞான மாவாடியும் படிச்சீங்கன்னா அந்த இடத்துல ஒரு வேறுபாடு தெரியும். அதை படிக்காதவங்களுக்கு அந்த நான் சொல்லக்கூடிய செய்தி அவ்வளவு எட்டுமான்னு தெரியாது. அதை படித்தவன் தான் உங்களுக்கு ஒரு எட்டும். என்னன்னு கேட்டா, பொதுவா நோக்கும்போது இறைவனுக்கு அவத்தை இல்லைன்னு எல்லா ஆசிரியரும் எழுதியிருக்கிறாங்க. ஆனா சிவஞான முனிவர் மட்டும் இறைவனுக்கும் அவத்தை உண்டுன்னு எழுதினார். எல்லாருக்கும் அதிர்ச்சி வந்துருச்சு. என்னையா அது, நமக்கு அவத்தை இருக்குன்னு சொன்னா நியாயம்தான், ஆனா கடவுளுக்கே அவத்தை உண்டுன்னு எழுதியிருக்காரு இந்த முனிவர் அப்படின்னாரு. அவர் எழுதினாரு, லய போக அதிகாரம் என்கிற அவத்தை. லய சிவம், போக சிவம், அதிகார சிவம் மூணா பிரிச்சார். எங்க சிவ தத்துவத்துல நாதம் விந்து ரெண்டு லயம்னு பேர். சதாசிவம் என்பது போகம் என்று பெயர். மகேஸ்வரம் சுத்த வித்தை என்பது அதிகாரம் என்று பெயர். எல்லாம் கடந்து நிற்கிற இறைவன் உயிர்களுக்கு அருள்பாலிப்பதற்காக இறங்கி வரான் இல்லையா? எப்படி இறங்கி வராரு? லய சிவமாக, போக சிவமாக, அதிகார சிவமாக இறங்கி வர. அது அவனுடைய நிலை. நமக்கு 5 நிலை இருக்கிறது. அதுக்கு நமக்கு அவத்தையும் நமக்கு சொல்வது போல இறைவனுக்கும் அவத்தை உண்டு. நீங்க அவத்தைன்னு சொன்ன உடனே நம்மள மாதிரி அவர் அவத்தப்ப நினைச்ச கூடாது. நம்ம அவத்தை வேற, அவன் அவத்தை வேற. அவன் லய போக அதிகாரம் என்கிற அவத்தை. இது எல்லாராலும் நான் சொல்லின் பொருளை எல்லாரும் வாங்கி கொள்ள முடியாது. ஏன்னா ஒரு எம்ஃபில் பண்றவங்க படித்து தெரிஞ்சுக்கிற மேட்டர். நாம இப்பதான் எல்கேஜி யூகேஜி மாதிரி சைவ சித்தாந்தம் படிச்சுட்டு இருக்கிறோம். நாம போய் அந்த சொல்லின் ஆழத்தை விளங்கி கொள்ள முடியுமா? கடினம் தான். ஆனா காதுல ஏன் போட்டு வச்சிருக்கேன் என்றால், நீங்க சைவ சித்தாந்தத்துல எம்ஃபில் பண்ற இடத்துக்கு வருகிற அன்னைக்கு இறைவனுக்கும் லய போக அதிகாரம் என்கிற அந்த நிலை உண்டு என்பதை, அதை அவத்தை என்று சிவஞான முனிவர் குறித்திருக்கிறார் சிவஞான போதத்தில் என்பதை காதுல போட்டு வச்சுக்கிட்டோம். அவ்வளவு. நாம அதை பத்தி படிக்க போறதெல்லாம் இல்லை. இதை ஆன்மாவுக்கு அவத்தைன்னு சொன்னங்காட்டி இறைவனுக்கு இருக்கா இல்லையா அவரு கேள்வி எழுப்புகிறார். அதுக்கு விடையும் கொடுத்துட்டார். ஆனா நமக்கு அவத்தை கருவியோடு கூடுவதும் பிரிவதும் அவனுக்கு அப்படிலாம் இல்லை. தன் நிலையிலிருந்து இறங்கி இறங்கி வரான். இறங்கி வரும்போது 3 வகையில இறங்குறான். லய சிவமாக, போக சிவமாக, அதிகார சிவமாக இறங்கி வருகிறான். அந்த 3ம் இறைவனுக்கான அவத்தை என்கிறார் சிவஞான முனிவர். அதுங்கிற ஒரு செய்தி மட்டும்தான். இதை நீங்க நினைவு கொள்ளுங்க, தேவைப்படுகிற இடங்களை பார்த்துக் கொள்ளுங்க. சரி, இங்க வந்துடுவோம். இப்ப ஆன்மாவுக்கு 5 அவத்தை உண்டு. அவத்தை என்பதுக்கு நிலை என்று பெயர். என்ன நிலை? அப்படியே உரை எழுதி பாருங்க. 5 அவத்தைத்து: கனவு, நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படங்கு. இது தமிழ்ல சொல்லும் போது இந்த பேர். இதுவே வடமொழியில சொல்லும் போது இந்த சொல்லுக்கு வேறு பொருள் சொல்லப்படும். அதாவது இந்த பொருளுக்கு வேறு சொல் சொல்லப்படும். அப்ப இந்த நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படங்கள். நனவுனா என்ன? பிரிவா சொல்ல போறார் ஆசிரியர். நம்முடைய ஆன்மா கண்ணு, காது, மூக்கு, வாய் என்று சொல்லக்கூடிய கருவிகளோடு சம்பந்தப்பட்டு இருக்கிற நிலைக்கு பேரு நனவு நிலைன்னு பேரு. அதுக்கப்புறம் இந்த உயிர் மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமா அதிலிருந்து கீழே இறங்கும் போது இந்த கண்டம் என்ற இடத்துல உயிர் நிற்கும். இங்க வரும்போது அதற்கு கனவு நிலை என்று பெயர். இங்கிருந்து உயிர் நெஞ்சு என்கிற இடத்துல நிற்கும். அங்கே வரும்போது அதற்கு உறக்கம் என்று பெயர். அந்த இடத்துல கீழே இறங்கும் போது தொப்புள் என்கிற நாவிக்கு நிற்கும். அங்க வரும்போது அந்த உறக்கம் பேர் உறக்கம் என்று பெயர் வரும். அதையும் கடந்து மூலாதாரம் என்கிற இடத்துல உயிர் இறங்கி நிற்கும். அந்த இடத்துக்கு உயிர்ப்படங்கள் என்று பெயர். அப்ப இந்த கனவு, நனவு, உறக்கம், பேர் உறக்கம், உயிர்ப்படங்கள் என்று சொல்லப்பெறுகின்ற 5 வகையான நிலைகளைத்தான் அவத்தைகள் என்று நம்முடைய நூல் குறிப்பிடுகிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இனி இதை பற்றிய விரிவை நம்முடைய ஆசிரியர் ஒவ்வொரு கூறாக எடுத்துக்கொண்டு நமக்கு விரிவாக நமக்கு தரப்போகிறார். அந்த வகையில் நீங்க இந்த நனவு, கனவு, உறக்கம் நேர் தமிழ் சொல். இதே நீங்க நூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா சாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி, துரியம், துரியாதீதம்னு கொடுத்துருப்பாங்க. நீங்க நூலே இருக்கிறது.
அந்த கூறு அந்த பகுதியை விரிவாக சொல்லும்போது ஆசிரியர் கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த புருவ மத்தியில் நிற்பது பேர் சாக்கரம் என்று பேர். சாக்கரம்னா நனவு. சொப்பனம், இந்த வார்த்தை நமக்கு பழக்கப்பட்ட வார்த்தை சொப்பனம் என்பது. சுழுத்தி என்பது அங்க நெஞ்சில உயிர் நிற்பது. அதுக்கப்புறம் துரியம், துரியாதீனம். இந்த 5 சொல்லு இங்க கீழே இறங்கி வரும்போது இதுவே புருவ மத்தியிலேயே உயிர் தங்கி நிற்கும். அந்த நிலைக்கு வந்துட்டா அதற்கு பெயர் வேறு பெயர். இப்ப நம்ம இங்கிருந்து கீழே இறங்குவதும் கீழே இருந்து மேலே ஏறி வருவதற்கு பேரு கேவல அவத்தை என்று பெயர். கேவல அவத்தை. ஏன்? உயிர் கருவிகளை கொடுத்திருந்தும் தனித்து நிற்கிது. அப்ப கேவலம் என்ற சொல்லுக்கு சித்தாந்த பொருள் என்ன? தனிமை என்று பொருள். கேவலம்னா நாம நினைக்கிற மாதிரி நம்மளை கேவலப்படுத்திட்டானே, அந்த கேவலம் இல்லை. நீங்க தனித்து நிற்பதற்கு கேவலம் என்று பெயர். அறிவு வளர்ச்சிக்காக இறைவன் கொடையாக இந்த கருவிகளை கொடுத்துட்டார், உடம்ப கொடுத்துட்டார். நம்மளால என்ன பண்ண முடியல? கொடையாக கொடுக்கப்பட்ட உடம்போட 24 மணி நேரம் கூடி இருக்க முடியல. நினைத்து பாருங்க. அவர் கொடுத்தது அறிவு வளர்ச்சிக்கு இந்த கருவி வச்சுக்கன்னு கொடுத்துட்டார். அதான் நீ என்ன பண்ணலாம்? 24 மணி நேரம் அதனோட சம்பந்தப்பட்டு நிக்கலாம் இல்லையா? நிக்க முடியல. என்ன தேவைப்படுகிறது? கருவியை விட்டு கொஞ்ச நேரம் ஒதுங்கி ஓய்வு எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. அந்த ஓய்வுக்கு பெயர் தான் உறக்கம். அது கொஞ்சம் ஆழ்ந்து உறங்கும் போது ஆழ்ந்த உறக்கமாகிறது. அதுல இன்னும் கொஞ்சம் போயிட்டா அது உயிர் படங்கள் என்ற பெயரை பெறுகிறது. அதை பற்றிய விரிவை பின்னே வரும்போது பார்ப்போம். இப்ப இந்த நூற்பா என்ன சொல்லுச்சு அப்படின்னு கேட்டா, அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று. ஆக இந்த அந்த கரணங்களாகிய 4ம் ஆன்மாவிலிருந்து வேறானது. அது எப்படிப்பட்டது? அந்த கரணங்கள் ஆன்மாவை சந்தித்தது. எது போல அப்படின்னு கேட்டா, அமைச்சனுக்கு அரசனுக்கு அமைச்சர்களை போல. எனவே ஆன்மா சகசமலத்து உணராது இருந்த காரணத்தினால அமைச்சு அரசு ஏய்ப்ப 5 அவத்தைத்தே. அப்ப உயிரின் இலக்கணம் என்ன அப்படின்னு கேட்டா, உயிர்கள் கருவிகளோடு கூடித்தான் அறியும். அப்படி கூடி அறிகிற அறிவு கூட அறிந்தவாறே நிற்காது, விட்டு விலகி நிற்கும். நம்ம வாட்டுக்கு சரி இன்னைக்கு வந்தாச்சு, நான் ஸ்டாப் கொண்டாட்டம், எனவே நம்ம நீ உங்களுக்கு முடிச்சுட்டு இரவு உணவு கொடுப்பாங்க, திருப்பி உட்கார்ந்து இரவு பூரா சிவஞான போதம் படிக்க போறோம் அப்படின்னா படிப்புமா? போகையா நீங்களும் சைவ சிவஞான போதம் போயிட்டு வச்சுப்போம் அப்படின்னு போயிட மாட்டோம். என்னாலையும் சொல்லவும் முடியாது, உங்களால கேட்கவும் முடியாது. ஏன்? இப்ப சொல்லிட்டு ஒரு பிரேக் கொடுத்துட்டு திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லி அப்புறமேட்டு கொடுத்து அப்படி சொன்னா தாங்க கேட்கறதுக்கு ஆசையா இருக்கும். நீங்க பாட்டுக்கு நான் ஸ்டாப் சிவஞான போதம் தொடங்கியாச்சு, நீ 12ஆம் வகுப்பு முடிச்சுதான் வகுப்பு முடிக்கப்படும் அப்படின்னா யாராவது கேட்க முடியுமா என்ன? வாங்கி கொள்கிற ஆற்றல் நம்மகிட்ட இல்லை. ஏன்னா அறிவு விலகி நிற்பதும் கூடி நிற்பதும் விலகி நிற்பதும் கூடி நிற்பதும் தான். கருவியோடு கூடி இருக்கும், கூடியே இருக்காது. கூடி நிற்க நிற்க ஒரு சோர்வு வரும். சோர்வு வந்துச்சுன்னா அந்த களைப்பு காரணமாக உறக்கத்துக்கு போயிடும். அதனால நமக்கு புத்தகத்தை படிச்சுட்டே இருந்தோம்னா கொஞ்ச நேரத்துக்கு ஏன் தூக்கம் வருது? ஊன்றி படிச்சா தூக்கம். அதனால நம்ம என்ன பண்றோம்? ஊன்றி படிப்பது இல்லை. ஏன்? அது ஆழ்ந்து படிச்சா தூக்கம் வந்துருதுங்க. அதனால ஒரு டிவி போட்டு வச்சுட்டு இதை கொஞ்ச நேரம் பாக்குறது, அது கொஞ்ச நேரம் பாக்குறது, அவரு கொஞ்ச நேரம் பேசுறது, இப்படியே படிச்சிடும். அதனால இதுவும் ஏற மாட்டேங்குது, அதுவும் ஏற மாட்டேங்குது. ஏன்னா ஆழ்ந்து படிக்கலையே. அப்ப கொஞ்ச நேரம் படிச்சாலும் ஆழமா படிக்கும். அப்ப நம்ம அறிவினுடைய லட்சணம் என்னன்னு கேட்டா, அப்படியே உள்வாங்கி கொண்டே இருக்க முடியாது. வாங்கி கொள்ளலாம் கொஞ்ச நேரம். இந்த பசுக்கள் போய் மேய்ச்சலுக்கு போற மாதிரி போய் வேக வேகமா மேயும். மேய்ஞ்ச பிறகு நல்ல மர நிழல்ல போய் படுத்து அதை அப்படியே இறைப்பையிலும் கொண்டு வந்து அசை போட்டு கொண்டு இருக்கும். அப்படி அசை போடும் போதுதான் அது நல்ல பாலை கொடுக்கும். அது மாதிரி நாமளும் என்ன பண்ணணும்? பாடம் கேட்கணும், திருப்பி வீட்டுக்கு போகணும், கேட்டதெல்லாம் கொஞ்சம் போட்டு அசை போடணும். அசை போட்டோம்னா பயன் தரும். இல்லைன்னா என்ன ஆகும்? பயன் தாமதமாக தரும் அல்லது கொஞ்சமான பயன் தரும். எது நன்கு இறைப்பையில கொண்டு வந்து நன்கு அரைக்கிறதோ அப்படி நன்கு அரைக்கப்படுவதுதான் பாலாக மாறுகிறது. இது பசுவினுடைய இயல்பா பார்க்கிறோம். அதனால நமக்கும் ஞான நூல்களை கேட்கும்போது நிரம்ப கேட்கலாம். கேட்டவற்றினா சிந்திக்கணும். சிந்திக்கலைன்னா தெளிவு கிடையாது. தெளிவு இல்லைன்னா நெட்டை அனுபவம் இல்லை என்பதை சாத்திரம் நமக்கு கூறுகிறது. இனி இதனுடைய விரிவை சிந்திக்கணும். கீழே ஒரு கருத்து கொடுத்துட்டார் பாருங்க.
ஆன்மாவுக்கு துணை செய்வன உடம்பில் உள்ள கருவிகள். ஆன்மாவுக்கு துணை செய்வன உடம்பில் உள்ள கருவிகள். அவற்றை புறக்கருவிகள் அகக்கருவிகள் என இரண்டாக பாகுபாடு செய்து கூறப்பெறுவது உண்டு. இப்ப வெளியே இருக்கிற கருவி என்ன? மெய்வாய் கண் மூக்கு செவி, அதுக்கு ஞானேந்திரியம் என்று பெயர். அதுபோல கை காலு வாயு கருவாயின்னு சொல்ற பாருங்க, அதுக்கு கண்மேந்திரியம் என்று பெயர். இந்த 5 கூட்டல் 5 10 புறக்கருவின்னு பேர். அதுபோல அகக்கருவியாக இருப்பன 4. எனவே அந்த வகையில் கண் மூக்கு செவி கை கால் முதலின புறக்கருவிகள், மனம் புத்தி அகங்காரம் சித்தம் ஆகியவனை அகக்கருவிகள் ஆகும். தத்துவ உலகில் அந்த கரணங்கள் என அழைக்கப்பெறும். அந்தர் என்றால் உள், கரணம் என்றால் கருவி. எனவே அந்தர் கூட்டல் கரணம் அந்த கரணம் என்று வரும் அப்படின்னார். இனி அந்தர் கூட்டல் வாயில் அந்த வாயில் என இவ்வாறு வருவது வடமொழியினுடைய முறையாகும் அப்படின்னார். அடுத்து, அரசன் நுட்பமான அறிவு இல்லாதிருத்தலால் ஆலோசனைக்கு துணைக்கு மந்திரிமார்களை துணையாக கொண்டு செயல்படுவார். அவர்கள் அறிவு துணை கொண்டு ஆட்சியை அரசன் நடாத்துவான். அதுபோல ஆன்மாவானது ஆணவ மல மறைப்பினால் அறிவின்றி அந்த கரணங்களோடு சேர்ந்து தொழிற்படும். அந்த கரணங்கள் மனம் புத்தி அகங்காரம் சித்தம் ஆகிய 4 ஆன்மா ஒன்று அன்று ஆயினும் ஆலோசனைக்கு துணையாக அவ்5ஐயும் உடன் சேர்த்து நனவு கனவு உறக்கம் பேருறக்கம் உயிர்ப்படங்கள் ஆகிய 5 அவத்தைப்பட்டு செயல்படும் என்று இந்த நூற்பாவின் கருத்தை ஆசிரியர் தந்திருக்கிறார். இனி இவற்றை விரித்து சொல்லணும். இப்ப இந்த பகுதி எடுத்துக்கொண்ட ஆசிரியர் ஒவ்வொரு கூறாக வைத்து கொண்டு இனி நமக்கு விடை சொல்ல போறார். அதுல முதற் கூறு என்ன அப்படின்னு கேட்டா, அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று அப்படிங்கிற செய்தி எடுத்துக்கொண்டு ஆசிரியர் விரிவாக நமக்கு நிரூபிக்க போகிறார். அந்த வகையில முதற் கூறு பக்கம் 74 பாருங்க. அதாவது அந்த கரணம் ஆன்மா அல்ல என்பதை நிரூபிக்கின்ற வண்ணமாக முதற் கூறு எடுத்துக்கொண்டிருக்கிறார். கூறு என்பதற்கு நம்ம அதிகரணம் என்று பெயர் அப்படிங்கிறத முதல் நூற்பா படிக்கும் போது பார்த்தோம், நினைவு கொள்ளுங்க. முதல் அதிகரணம், அதாவது 4ஆம் நூற்பாவில் முதல் அதிகரணம். ஆசிரியர் நமக்காக 4ஆம் நூற்பால முதற் கூறு அப்படின்னு கொடுத்திருக்கிறார். கூறு என்றால் அந்த சொல்லுக்கானது தான் அதிகரணம் என்று பெயர் அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப பாருங்க, இன்று இவ் ஆன்மாவானது அந்த கரணங்களாய் உள்ள மனோ புத்தி அகங்கார சித்தங்களில் ஒன்று அன்று. இது நம்ம கருத்தை சொல்லணும். இந்த கருத்துக்கு எதிர்பக்கத்திலிருந்து மறுப்பு வரணும். அந்த மறுப்பை மறுத்து சித்தாந்த கருத்தை நிலைநாட்டணும். இதெல்லாம் நமக்கு அந்த அதிகரணம் என்கிற இடத்துலயே முதல் நூற்பா படிக்கும் போதே படிச்சிருக்கிறோம். நம்முடைய கருத்து, அதுக்கு பிறர் கூறும் பக்கம், அதுக்கு சித்தாந்த மறுப்பு, சித்தாந்த துணிவு, இதெல்லாம் சொல்லணும். இதைதான் மேற்கோள் ஏது எடுத்துக்காட்டு வெண்பா என்ற முறையில் கொடுத்துருக்கு. அப்ப மேற்கோள் என்பது நாம என்ன கருதுறோமோ அதை எடுத்து சொல்லுகிறோம். ஆக ஈண்டு இவ் ஆன்மாவானது அந்த கரணங்களாய் உள்ள மனோ புத்தி அகங்கார சித்தங்களில் ஒன்று அன்று. எனவே மனம் ஆன்மா அல்ல, புத்தி ஆன்மா அல்ல, சித்தம் ஆன்மா அல்ல அப்படின்னு நிரூபிக்க போறார். எப்படி? ரொம்ப எளிமையானதுங்க. நீங்க நினைவு வைத்துக் கொள்ளுங்க. கண்ணு காது மூக்கு போன்ற 5 ஐம்பொறிகள் ஆன்மான்னு ஒரு கூட்டம் சொல்லுச்சு இல்லையா? போன நூற்பா படிக்கும் போது ஐம்பொறிகள் ஆன்மா அப்படின்னு ஒரு ஐம்புலன் ஆன்மான்னு ஒரு சொன்னாங்க பாருங்க. அவங்களை எப்படி நாம மறுத்தோம் அப்படின்னு கேட்டா, கண் ஆன்மா, காது ஆன்மா, மூக்கு ஆன்மானா இந்த 5ஐயும் கொண்டு அறிகிற பொருள் தான் ஆன்மாவே அன்றி ஒன்றின் வேலை இன்னொன்று செய்யாது. கண்ணின் வேலையை காது செய்யாது, காதின் வேலையை மூக்கு செய்யாது. எனவே இவையெல்லாம் சடப்பொருள்கள். ஒன்றொன்று அவைக்கு என்ன அதிகாரமோ அதுக்குள்ளதான் அறியுமே ஒன்றி இதன் வேலையை நான் செய்யறேன், உன் வேலையை நான் செய்யறேன் என்று எடுத்துக்கொள்ளாது. அறிவில்லை என்பதனால எடுத்துக்கொள்ளாது. அதனால நமக்கு அங்க நிரூபிக்கும் போது எப்படி எடுத்துக்கொண்டாரோ அது போலதான் இங்கேயும் சொல்ல போறார். மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற கருவிகள் அறிவற்றன, அவை சடப்பொருள். எனவே ஒன்றின் வேலையை
இன்னொன்னு செய்யாது. இந்த நாளையும் கொண்டு அறிவது இந்த நாளிலிருந்து வேறானது. எப்படி ஐந்தையும் கொண்டு அறிகிற பொருள் ஐந்தில் ஒன்றல்ல, அவற்றின் வேறானது என்று சொன்னாரோ அதுபோல இந்த நாளையும் கொண்டு அறிகிற பொருள் ஒன்று இருக்கிறது. அதுதான் ஆன்மாவே அன்றி அந்த கரணங்கள் ஆன்மா அல்ல. ஆனா பாடுகிற பொழுது ரொம்ப ஆன்மாவுக்கு இந்த அந்த கரணங்கள் ரொம்ப நெருக்கமா இருக்கிறது. நெருக்கமா இருப்பதனால உயிரை சொல்லுகிற பொழுது மனமே மனமே அப்படின்னு பாடுவாங்க. நீங்க நிறைய பாடல்கள் திருமுறை பாட்டும் பார்க்கலாம், சைவ சித்தாந்த இதுல தோத்திர பாடல்கள் அல்லது பிற பாடலும் படிச்சீங்கன்னா உயிர் பற்றி சொல்லுகிற இடங்கள்ல சித்தம் என்று சொல்லுவாங்க, மனம் என்று சொல்லுவாங்க, புத்தி என்று சொல்லுவாங்க. ஏன்னா உனக்கு புத்தி இருக்கா, உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்பது. அதெல்லாம் உயிருக்கு நெருக்கமாய் இருப்பதனால அந்த கருவிகளை ஆன்மாவை சொல்வது என்பது ஒரு மரபுதானே ஒழிய அந்த கருவி வேறு ஆன்மா வேறு. இதான் நமக்கு நிரூபிக்க போறார். எப்படி சொல்ல போறார் என்பதை நம்ம பார்ப்போம். இப்ப உரை சொல்றாரு பாருங்க. 4ஆம் நூற்பா 3ஆம் நூற்பாவில் கூறி போந்த ஆன்மாவானது அந்த கரணங்களாய் உள்ள மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் ஆகியவற்றின் ஒன்று அன்று, அவற்றின் வேறு ஆகும். இதான் மேற்கோள சொல்லப்பட்ட அதுக்கான பொருள். இது சித்தாந்த கருத்து. இதற்கு மற்றவர் சொல்லுகிற கருத்தும் அதற்கு மறுப்பும் சொல்லணும். அது சொல்ல பாருங்க. அவைதான் பிரகாசமாய் நின்றே அப்பிரகாசமாய் நிற்றலாம். பிரகாசமாய் நின்றே அப்பிரகாசமாய் நிற்றலாம். இந்த 5 கருவி, இந்த 4 கருவியும் பிரகாசமாய் நிற்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பிரகாசம் இல்லைங்கிறார். இங்க பிரகாசம் என்ற சொல்லுக்கு அறிவுன்னு பேர். அப்பிரகாசமாய் நின்று அப்பிரகாசமாய் நிற்றலால் அறிவான கருவி போல தெரிந்தாலும் அவை அறிவானவை அல்ல. ஏன்? 36 தத்துவத்துல இந்த 4 ஒண்ணு. நம்ம முதல் வகுப்புல படிச்சு 36 தத்துவங்கள் யாவை அப்படின்னு 6 தத்துவம் ஏது அப்படின்னு கேட்கும்போது 5 பூதம், அப்புறம் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், இப்படி ஒன்னொன்னா சொல்லி 4 சொல்லி இவை இதுவாக நாம் சிந்திக்கப்பட்டதுக்கு ஆன்ம தத்துவம் என்று பெயர். அங்க படிக்கும் போதே 36 தத்துவத்துல 4 கருவிகள் உண்டு. அவருக்கு மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற பெயரை முதல் நூல் படிக்கும்போது படித்தோம். இப்ப அதே செய்திதான். அவை நமக்கு அறிவு கருவி போல தெரிந்தாலும் அவை அறிவானவை அல்ல. இப்பதானே சொன்னீங்க, அறிவு குறைந்த அரசனுக்கு அமைச்சர்களை போல. எப்படிப்பட்ட அமைச்சர்கள்? அறிவு சிறந்த அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லி போட்டு இப்ப அதாயா பிரகாசமாவே இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா அது பிரகாசம் அல்ல. அறிவு கருவி போல தெரியும், ஆனா அது அறிவு உடையது அல்ல. என்னையா இப்படி சொல்றீங்க? புரியலையே. ஆசிரியர் விளக்கத்தை பாருங்க, புரியும். அப்படி கீழே பாருங்க. அந்த கரணங்கள் தமக்கு கீழுள்ள ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், அந்த கருவிகளை நோக்க, இந்திரியங்களை நோக்க அறிவுடையன. கண்ணு, காது, மூக்கு போன்றவற்றை விட இந்த கருவிகள் கூடுதலான அறிவுடையதாக இருக்கும். ஆனால் தம்மை தாம் அறிய மாட்டான். எது? மனம் தன்னை மனம் என்று அறியாது, புத்தி தன்னை புத்தி என்று அறியாது. அப்ப எப்படி கண் தன்னை கண் என்று அறியாதோ, காது தன்னை காது என்று அறியாதோ, அதுபோல இந்த 4 கருவிகளும் தன்னைத்தான் அறியா. அதனால தம்மைத்தாம் அறிய மாட்டாமையால் அறிவற்றன. ஆன்மா தன் கீழ் உள்ள பொறிகளை நோக்க அறிவுடையது. இப்ப நம்மளை எடுத்துக்கொண்டு வச்சுக்கோங்க, 36 தத்துவத்தை நோக்க நம்ம அறிவுடையவங்க தான். ஏன்? அவையெல்லாம் சுத்தமா அறிவே இல்லை. நமக்கு அப்படி இல்லை. கொஞ்சம் சொன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை சொன்னா கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம் இல்லையா? எனவே நாம அதை நோக்க அறிவுடையவர். சரி, அதே இறைவன் அறிவுக்கு முன்னாடி நம்ம அறிவு என்ன சொல்லலாம்? அறிவே இல்லைன்னு தான் சொல்லணும். அப்ப கருவிகளை நோக்க நாம் அறிவுடையவர்கள், இறைவனை நோக்க நம்ம அறிவு என்ன பண்றது? அறிவுனே சொல்லாதீங்கப்பா தயவு செய்து. அறிவனோ அமுதே அடிநாயினே, அறிவனாக கொண்டோ என ஆண்டது, அறிவிலாமை அன்றே கண்டது ஆண்டனால், அறிவனோ அல்லனோ அருள் ஈசனே. திருவாசு கேட்கிறாரு இல்லையா, சாமி என்னை முத பார்த்தேன், நான் அறிவானவன் நினைச்சா பார்த்தேன், அறிவு இல்லைங்க உங்களுக்கு அன்னைக்கே தெரியாதா எனக்கு? அப்ப ஆன்மாவினுடைய அறிவு இறைவன் அறிவை நோக்க அறிவற்றது என்று சொல்லப்படுவது. அது எது போல?
உலகத்திலேயும் மிகப்பெரிய பணக்கார ஒருத்தர் இருக்கிறார், நாமளும் பணக்காரங்க தான் அப்படின்னு சொன்னா, ஐயா அவருக்கு இருக்கிற காசு என்ன, உங்களுக்கு இருக்கிற காசு என்ன? அவர் இப்படிங்கிறதுக்குள்ள எத்தனை கோடி ஒரு கணக்குல வருது தெரியுமா உனக்கு? நீ இப்படிங்கிறதுக்குள்ள என்ன வரும்? நம்ம இப்படிங்கிறது செலவு தான் ஆகும். அவருக்கு வரவு வந்துட்டு இருக்கு, ஒவ்வொரு வினாடி அவருக்கு வரவு, ஒவ்வொரு வினாடியும் அவருக்கு பாட்டு அக்கௌண்ட்ல ஏறிட்டே இருக்குது. அவர் சொன்னா உலகத்தின் முதல் பணக்காரர் இல்லைங்க, நான் சொந்த வீடு வச்சிருக்கிறேன், சொந்த கார் வச்சிருக்கிறேன், தேவையான பேங்க் பேலன்ஸ் எல்லாம் இருக்குது, எனவே நானும் பணக்காரன் தான். நீங்க சிங்கப்பூர்ல வேணா பணக்காரா இருக்கலாம், உலகத்தை நோக்க அவருக்கு அவருடைய செல்வத்தை நோக்கும் போது உங்க செல்வம் என்ன போயிடும்? புறக்கணிக்கத்தக்க செல்வம் நிற்குமா இல்லையா? அது போல நீங்க அப்படிதான் சிந்திக்கணும். நீங்க 35 மதிப்பெண் எடுத்த மாணவனும் பாஸ், 100க்கு 100 எடுத்த மாணவனும் பாஸ், நீயும் பாஸ் நானும் பாஸ், என்னையா கணக்குதுண்ணா? யோ அவர் 100க்கு 100 எடுத்தவரியா, நீ 35ல நிக்கிற அப்படின்னா 2 ஒன்னாயிடுமா என்ன? பாஸ் அப்படிங்கிற வகையில 2 ஒன்னா நிக்கலாம். ஆனால் மதிப்பீட்டுல கீழன் அந்த அறிவுக்கு முன்ன அறிவு ஒன்றும் இல்லைன்னு சொல்லலாம் இல்லையா? அது போலதான் இறைவனை நோக்க நம்முடைய அறிவை அறிவென்று சொல்ல இயலாது. இதெல்லாம் ஞானிகள் உணர்ந்தாங்க. அதனால அவங்க தன்னை பாடுகிற பொழுது நான் அறிவில்லாதவன், நான் அறிவில்லாதவன் பாடினாங்க. அறிவே இல்லாதவனுக்கு அறிவுக்கு இறைவன் கொடுக்க முடியாது, அது சட்ட பிரகாரம் குற்றமா போயிடும். ஏன்? ஆணவ மனம் அறிவில்லாதது தானே. நமக்கு அறிவு கொடுத்த சாமியா அங்க பக்கத்துக்கு கொடுக்கல, நான் 2 பேரும் சேர்ந்து தானே இருந்தோம். நானும் மலம் சகசமா இருக்கிறவங்களாச்சே, எனக்கு கொடுத்து போட்டு பக்கத்தில் இருக்கிற மலத்துக்கு கொடுக்கலன்னா, கொடுக்காமலே அது நம்மளை இத்தனை பாடுபடுத்துதே, ஒருவேளை அதுக்கும் சேர்த்து கொஞ்சம் அறிவை கொடுத்துட்டாருன்னா நம்ம பாடு தேரவே மாட்டோம் இல்லையா? அதனால சுவாமி என்ன மாட்டாரு, அவர் அறிவை வெளிப்படுத்த உதவி செய்யறார். அந்த ஆணவ மதம் அறிவே இல்லாதது, அதுக்கு உதவி செய்தா பயன் இல்லை. ஆனா நமக்கு உதவி செய்தா ஒரு நாள் அல்லது ஒரு நாள் அறிவு விளங்கும். எனவே நமக்கு ஏன் உதவி செய்யறா, அதுக்கு ஏன் உதவி செய்யறன்னு கேட்டா, அது சடப்பொருள். எவ்வளவு உதவினாலும் அதனால் அந்த உதவியை உணரவோ அது வந்து வெளியே வரவோ அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு நாள் அல்லது ஒரு நாள் உதவியை உணர்வோம். உணர்கிற பொழுது நாம் அதிலிருந்து வெளியே வருகிற வாய்ப்பு இருக்கிறது என்றனாலதான் இறைவன் நமக்கு கருணையை பொழிந்து கொண்டு இருக்கிறான் அப்படிங்கறதான் அடிப்படையான ஒன்று. அதனால சொன்னாரு, அவை அறிவுடையது போல தெரியும், ஆனா அவ அறிவுடையன அல்லனர். ஆக அந்த 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 வரி நாம் ஆன்மா தனக்கு உள்ள பொறிகளை நோக்க அறிவுடையது, தன்னை நோக்கியும் அறிவுடையது. நம்மளை நோக்குனா பரவாயில்ல, நம்ம அறிவு எப்படி சொல்லணும்னு வச்சுங்களேன், கண்ணப்பூர் எடுத்து வந்து நான் செய்த இந்த மதி பரவாயில்லையே, நம்ம கூட அறிவு இருக்குதே அப்படின்னு அந்த ரத்தம் நின்ற இடத்துல நினைப்பார். அதனால நம்ம அறிவு கொஞ்சம் அறிவு தான் அப்படி சொல்லிக்கலாம். ஆனால் இறைவனுக்கு முன்னாடி வந்தா, ஐயா நம்ம அறிவுன்னு சொல்லிடாதீங்க, தயவு செய்து அமைதியாக. ஏன் ஐயா அந்த அறிவுக்குள்ள நம்ம அறிவே இல்லை, அதான் சொல்றாரு. எனவே தன்னைக்கு கீழுள்ள கருவிகளை நோக்கியும் தன்னை நோக்கியும் அறிவு ஆதலால் அந்த கரணங்கள் அந்நான்கில் ஆன்மா ஒன்று அன்று என்று விளக்க சொல்லிட்டார். பிரகாசம் என்ற சொல்லுக்கு இங்க என்ன பொருள் பாருங்க, இதே சொல் மீண்டும் ஒரு முறை வரும், அங்க பொருள் வேற. நீங்க இந்த சொல்ல நினைவு வைத்துக் கொள்ளுங்க. பிரகாசம் என்ற சொல்லுக்கு இந்த இடத்துல பொருள் வேற, இதே பிரகாசம் என்ற சொல் மீண்டும் ஒரு முறை வரப்போகிறது, அங்க வருகிற பொருள் வேறு. நினைவு வைத்துக் கொள்ளுங்க. இங்க பிரகாசம் என்பதுக்கு அறிவுடையது என்று பொருள். அறிவாயிருப்பது போலவே இருக்கும், ஆனா இவை அறிவுடையன அல்ல அப்படின்னார். முன்பு உடல் பொறி நுண்ணுடம்பு முதலியவற்றை உயிர் என்று கூறுவது பொருந்தாது. தனு கரண போன போகம் சொன்னீங்களா, அவை பொருந்தாது. அந்த கரணங்கள் அறிவுடைய அவற்றை ஆன்மா என்று கூறலாம் என்பது அந்த கரண ஆன்மவாதியுடைய கொள்கையால் உயிர் அந்த கரணங்களை செலுத்துகிறது. அந்த கரணங்கள் ஐம்பொறிகள் வழியாக உணர்கின்றன. ஐம்பொறிகளை நோக்க அந்த கரணங்கள் அறிவுடையவை எனினும் அவை தம்மைத்தாம் அறிய மாட்டான். அவற்றை தாம் இருக்கும் ஆதலால் அறிவற்றதாய் இருக்கும் ஆதலால் அந்த கரணங்களுக்கு வேறாய் உயிர் உண்டு என்பது பெறப்படுது. ஐம்பொறியை நோக்க அது அறிவுடையது, ஆனால் அவை தம்மைத்தாம் நோக்க அவை அறிவில்லாதது. எனவே ஆன்மாவால் செலுத்தப்படுவது அன்றி அவை தானே அறியக்கூடிய அல்லனர். ஆன்மாவால் செலுத்தப்படும் அந்த கரணங்களுள் சித்தம் ஒன்றை சிந்தித்து அறியும். இந்த நாலு வேலை செய். கண் பார்க்கும், காது கேட்கும், மூக்கு நாற்றத்தை நுகரும். அது போலவே மனம்னா ஒரு வேலைத்தான் செய்யும், புத்தி ஒரு வேலையைத்தான் செய்யும், அகங்காரம் ஒரு வேலையை செய்யும், சித்தம் ஒரு வேலை செய்யும். ஒன்றின் வேலையை இன்னொன்று செய்யாது. பாருங்க,
மனம் என்ன செய்யும் அப்படின்னா அது ஒன்றை அந்த நாளை என்ன சித்தம் ஒன்றை சிந்தித்து அறியும். ஆனால் யான் சிந்தித்தேன் என்று அறிய மாட்டார். அதுபோலவே மனம் இன்னது இன்னது இஃது இவ்வாறு இது ஆகுமோ ஆகாதோ என்று ஒன்றை நினைத்து பற்றும். ஆனால் தன்னை பற்றி அறியாது. அப்ப சித்தமானது ஒன்றை சிந்திக்கும், தன்னை சிந்திக்காது. மனம் ஒன்றை பற்றும், ஆனால் தன்னை பற்றாது. அதே போல அகங்காரம் இவ்வாறு இருக்கும் என்று துணிந்து முடிவு செய்வேன் என்று ஒருப்பட்டு எழுந்து செயல்படும். யான் ஒருப்பட்டு எழுந்தேன் என்று அறியாது. புத்தி இன்னது இது என்று நிச்சயித்து அறியும். யான் நிச்சயித்தேன் என்று அறிய மாட்டார். அப்ப இந்த கருவிகள் நாலு வேலையை செய்யும். இந்த நாலுமே தன்னை அறிய மாட்டாது என்பதுதான் சொல்லப்பட்ட செய்திங்க. எனவே இந்த நான்கும் இவ்வாறு அதனால் ஆன்மா யான் சிந்தித்தேன், யான் பற்றினேன், யான் எழுந்திருந்தேன், யான் நினைந்தேன் என்று அறியும். ஆன்மா தன்னை நோக்கியும் பிறவற்ற நோக்கியும் சித்தாயுள்ள நிலையில் தன்னை நோக்கி சடமாயுள்ள அந்த கரணங்களில் வேறாக உண்டு என்பது கருத்து. அப்ப கரணங்களுக்கும் நமக்கு என்ன வேறுபாடு? கரணங்கள் செயல்படும், ஆனா அந்த கருவிகளுக்கு ஒரு செயல்பாடு இருக்கிறது. அப்படி செயல்படுகிற அந்த கருவிகள் தன்னைத்தான் அறிய மாட்டான். ஆன்மா அப்படி இல்லை, தன்னைத்தான் அது அறியும். அப்படிங்கறதுனால இந்த ஆன்மா வேறு, அந்த கரணங்கள் வேறு அப்படின்றார். இனி இவற்றினுடைய விரிவை மேற்கோள் கடுத்து எடுத்துக்காட்டு வெண்பா மூலமாக ஆசிரியர் நிரூபிக்க போகிறார். ஒவ்வொரு பகுதியா பார்க்கலாம். முதல் பகுதி பாருங்க. மனம் ஆதியால் உணர்தல். மண்ணு புலன்கள். மனம் ஆதி மண்ணு புலனின் அல்லன். மனமேல் உதித்த ஒன்றை உள்ளம் உணர்தல். அதனில் உதிக்கும் கடல் திரையை ஒத்து. இந்த பாட்டுல மனம் ஆதியால் உணர்தல், மனம் புத்தி சித்தம் அகங்கார், மனமாதி மனம் கூட்டலாதி மனமாதி என்று சொல். மனம் முதலான நாளையும் சொல்லுவதுல முதல சொல்லி அதனோடு தொடர்புடையதுன்னு அர்த்தம். மனம் ஆதியால் உணர்தல், மனம் முதலிய அந்த கரணங்களால் உணரப்படுவன எது அப்படி கேட்டீங்கன்னா மண்ணு புலன்கள். அதாவது ஐம்பொறிகள் எவற்றை உணர்ந்ததோ அதைத்தான் இது உணரும். பாருங்க, ஐம்பொறிகளால் வாங்கி தர பெற்று புறத்தே நிலை பெற்றுள்ள ஐம்புலன்களாகும். இப்ப பொறி அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும், புலன் என்னன்னா நமக்கு தெரியும். சந்தேகம் யாருக்கு இல்லையே. ஐம்பொறி என்பது மெய்வாய்க்கண் மூக்கு செவி. அது புலன் சொல்லும்போது சுவை ஒரு ஓசை நாற்றம். எனவே ஒன்னொரு வேலையைத்தான் செய்யும். கண் என்பது உருவத்தை தான் அறியும், செவி என்பது ஓசையைத்தான் அறியும். அப்ப செவி என்பது பொறி, அதனுடைய புலன் என்பது ஓசை. கண் என்பது பொறி, அதனுடைய புலன் என்பது உரு என்கிற உருவத்தை காணுதல். இப்படி அந்தந்த கருவிகள் அதற்கரிய உரியத்தான் அறியுமே அன்றி ஒன்று இன்னொன்றினுடைய வேலையை செய்யாது. இப்ப நாம எப்படி உணர்கிறோம் அப்படின்னு கேட்டா, நீங்க அப்படி கொஞ்சம் இத வெளியிலிருந்து பார்க்கிறோம். இப்ப இந்த கண் என்பது ஒரு கோயிலுக்கு வந்தோம், விநாயகர் பெருமான பார்த்தோம். இன்னைக்கு எப்படி இருந்தார் விநாயகர் அப்படின்னு கேட்டா, ஒரு கணம் எல்லாரும் கண்ணை மூடி எப்படி இருந்தாரு அப்படின்னா, நீங்க வந்து பார்க்கும்போது அவரை ஊன்றி பார்த்துருந்தீங்கன்னா இந்நேரம் உங்க போட்டோ வந்து முன்னாடி நிற்கும். எப்படி இருந்தார், என்ன கவசம் போட்டிருந்தாங்க, வெள்ளி கவசம் போட்டிருந்தாங்களா, தங்க கவசம் போட்டிருந்தாங்களா, என்ன பூமாலை போட்டிருந்தாங்க, இதெல்லாம் அப்படியே பளிச்சுன்னு போட்டோ எடுத்து நிற்கும். ஏன் மனம் இங்க நின்றுச்சுன்னா. எப்ப விநாயகரை பார்க்கும்போது நீங்க வந்து உங்க அறிவு மனத்தோடு கூடி அந்த மனம் கண்ணுல வந்து நின்றுச்சுன்னா பார்க்கும்போது அப்படியே அந்த விநாயகரையே பார்த்து அப்படியே நிற்போம். ஒருவேளை வந்தோம் நின்னோம் விநாயகரை பார்க்கறதுக்கு அப்படி நின்னோங்க, வெளியே ஒரு சத்தம் கேட்டுச்சு, கண்ணு பார்த்துட்டே இருந்துச்சு, ஆனா கண்ணுல நிக்கல, அறிவு காதுல இருந்துச்சு. அவங்க ஏதோ பேசிக்கிட்டே இருந்தாங்க, அதைத்தான் கேட்டுட்டு இருந்தோம். இப்ப விநாயகர் வரி வந்து நிக்குமா? நிக்காது. அப்ப
கண்ணின் வழியாக எதை பெறப்படுகிறதோ அதை பெறணும்னா இந்த மனம் முதலான கருவிகள் வேற பக்கம் வேலை செய்யக்கூடாது. என்ன பண்ணணும்? இந்த மனம் முதலான கருவிகள் கண்ணிலேயே வந்து நிக்கணும். அப்படி நின்றாதான் அந்த காட்சியாக நமக்கு அது பதிவு செய்யப்படும். இல்லைன்னா அது காட்சி நிகழ்வர மாதிரியே இருக்கும். அதனால் எந்த உணர்வும் வெளிப்படாது. திருப்பி வீட்டுக்கு போய் இன்னைக்கு நம்ம லைன் சித்தி விநாயகரை பார்த்தோமே அப்படின்னு நினைச்சா கண்ணில் ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா நீங்க ஊன்றி பார்க்காததுனால. அப்ப என்ன தெரிகிறதுன்னு கேட்டா, இந்த பொறி புலனை நுகர்கிற காலத்துல பின் இருக்கக்கூடிய அந்த கரணங்கள் கூடவே நிற்கும். நீங்க மனசு சரியில்லைங்க அப்படின்னு என்னாச்சு? காண்கிற காட்சி பதிவாக மாட்டேங்குது. மனசு சரியில்லை, என்ன சாப்பிட்டேன்னே தெரியும். ஆனா சாப்பிட்டோம், என்னது அது எங்க என்னமோ வச்சாங்க சாப்பிட்டனுங்க. ஏயா அப்படி சொல்ல, நல்லா இருந்துச்சேன்னு அதுவா வச்சாங்க, அடாடா எனக்கு தெரியாம போச்சேன். நீ தானே பக்கத்துல உட்காந்து சாப்பிட்ட, அது வேற ஒரு நினைப்புல இருந்தனா அது ஏதோ வச்சாங்க. அப்ப என்னது? மனம் என்கிற ஒன்று நம்மகிட்ட இல்லைன்னா நீங்க நுகர்வீங்க, ஆனா நுகர்ச்சி என்னவாகாது? உங்க அறிவுக்கு எட்டாம நிற்குது. அப்ப நுகர்தல்ல மனத்தின் வேலை எவ்வளவு இன்றியமையாதது. அப்ப உயிருக்கு துணையா நிற்பன இந்த அகக்கருவிகள். இந்த அகக்கருவி என்ன பண்ணும் கேட்டா, ஐம்பொறிகளால் நுகரப்படுகிற புலனை வாங்கி உயிருக்கு கொடுக்கும். இந்த மனம் இப்ப வெளியே இருப்பது புலன்கள், அதை நுகர்வதற்கு இருப்பது கருவிகள், கருவிக்குள்ள நிற்பது கரணம், கரணத்தின் பின்னாடி இருப்பது மனம், உயிர். அப்ப உயிர் என்ன பண்ணும்? உயிர் என்பது முதல்ல கருவிகள், இந்த அந்த கரணமோடு கூடணும், அந்த கரணம் கருவியோடு கூடணும், கருவி தான் புலனை நுகரும். அப்ப நீங்க எப்படி நுகர்கிறீர்கள் அப்படின்னு கேட்டா, பொறி வழியாக நுகரப்படுகிற புலன்கள் அந்த கரணங்கள் வழியாகத்தான் உயிருக்கு கொடுக்கப்படுகிறது. இதுல ஒரு நுட்பம் என்னன்னு கேட்டா, இந்த கண்ணு காது மூக்கி போன்ற அந்த கருவிகளுக்கு அந்த கரணம் எப்படி கூடவே நின்னா உதவியா நிற்குமோ, அது மாதிரி உயிர் நுகரும் போது இறைவன் கூடவே நிக்கணும். தம்பி நான் வந்தாச்சு, நான் விட்டுட்டேன், நீ பாத்துக்க அப்படின்னு அவன் எட்டி நின்றுட்டான்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அது பின்ன படிக்க போறோம், அங்க வரும்போது பார்ப்போம். எனவே இந்த இடத்துல என்ன செய்தினா, மனம் ஆதியால் உணர்தல், மனம் முதலான கருவிகளை கொண்டு நாம் உணர்தல் என்பது இங்கு அறிதல். அந்த ஐந்து பொறி வழியாக நுகரப்படுகிற புலன்கள், அது எப்படி கேட்டா, மண்ணு புலன்கள் மனமாதி மண்ணு புலனின் அல்லன். அதாவது இந்த ஐம்பொறிகளால் வாங்கி தரப்பெற்று புலத்தே நிலை பெற்றுள்ள ஐம்புலன்கள் ஆகும். சரி, அடுத்தது உள்ளம் உணர்தல். உயிரானது ஒன்றை உணர்வது என்பது எது போல? அப்படியே உரை பாருங்க. உள்ளம் உணர்தல், ஆன்மா உணர்வது எது போல கேட்டா, மனமேல் உதித்த ஒன்றை, மனமேல் உதித்த ஒன்றை. ஆன்மா உணர்தல் என்பது மனமேல் உதித்த ஒன்றை அப்படின்னார். மனத்திற்கு மேலே உள்ள புத்தியின் கண் தோன்றிய ஐம்புலன்களின் பயனாகிய இன்பத் துன்பங்களின் பயன் ஒன்றையே. அது நுகரும் பொழுது புத்தி என்ற தத்துவத்துல தோன்றி இருக்கக்கூடிய ஐம்புலன்களாகிய பயன்களாகி இன்ப துன்பம் ரெண்டும் இருக்குது. இன்பம் இருக்கிறது, துன்பம் இருக்கு. அந்த இன்ப துன்பங்களின் பயன் ஒன்றையே அது நுகரும். அது எது போலன்னு கேட்டா, கடலில் அலைகள் அடுத்தடுத்து வருவது போல. கடல் திரையை ஒத்து உதிக்கும். ஐம்பொறிகளால் ஏற்படும் பொது உணர்வும். அப்ப என்ன அர்த்தம்? பொறிகளால் வருகிற உணர்வு பொது உணர்வு, அந்த கரணங்களால் ஏற்படும் சிறப்பு உணர்வு. ஏன்? அந்த கரணங்களால் ஏற்படுவது ஆன்மா, அந்த கரணம் நெருக்கமா இருப்பது. அதனால உங்களுக்கு 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள, அலப்பெறும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக, குணம் ஒரு 3 திருந்து சாத்வீகமே ஆக. இந்த அந்த கரணங்களை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த பெரியவரான பாட்டு சொல்லப்பட்ட நுட்பம் நமக்கு விளங்கும். இல்லைன்னா ஏதோ அந்த பாட்டை மட்டும் பாடி ஏதோ பாடி இருக்கிறாரு பார்த்தாரு நம்ம நினைச்சுக்கோம். எனவே இங்க சொல்லுகிறார், மனத்திற்கு மேலே உள்ள புத்தியின் கண் தோன்றிய ஐம்புலன்களின் பயனாகி இன்பத் துன்பங்கள் பயன் ஒன்றையே உயிர் உணர். எது போலன்னு கேட்டா, கடலில் அடுத்தடுத்து ஏற்படுகிற அலைகளை போல ஐம்பொறிகளால் ஏற்படும் பொது உணர்வும் அந்த கரணங்களை சிறப்பு உணர்வும் கடலின் கண் எழுந்த அலைகள் தொடர்ச்சியாக ஒன்றன் பின் ஒன்றாக கரையை வந்து அடைதல் போல ஆன்மாவை வந்து அடையும். அதனின் அவ்வாறு அதனால மனம் ஆதி மண்ணு புலன்
மனம் முதலிய அந்த கரணங்களால் ஐம்பொறிகள் வேறாதல் போல ஆன்மாவும் மனம் முதலிய அந்த கரணங்களில் ஒன்று அல்லன் வேறாவார் என்பதை இந்த மேற்கோள் பாடல்ல ஆசிரியர் காட்டியிருக்கிறார். எனவே இதுல நாம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான செய்தியை ஆசிரியர் கொடுத்திருக்கிறார். இது சிவஞான மாபாடியத்திலிருந்து கொடுத்திருக்கிறார். இதை அடுத்து இருக்கக்கூடிய 2 பத்தி இருக்குங்க. அதுல இந்த காட்சி என்பதை பற்றி ஒரு விரிவான ஒரு குறிப்பு தரார். அதாவது வாயிற்காட்சி அப்படின்னு ஒண்ணு, அப்புறம் மானத காட்சி அப்படின்னு ஒண்ணு, அப்புறம் தன்வேதனை காட்சின்னு ஒண்ணு, யோக காட்சின்னு ஒண்ணு இருக்கிறது. இது அப்படி எல்லாம் பட்டியலிட்டு இருக்கிறார் சிவஞான முனிவர். அப்ப வாயில் காட்சி என்றால் என்ன, மானத காட்சி என்றால் என்ன, தன்வேதனை காட்சி என்றால் என்ன, இந்த 3 நமக்கு நிகழும். யோக காட்சிக்கு நமக்கு யோகம் வேணும், நம்மகிட்ட இல்லைன்னு நமக்கே தெரியுது, அதனால நம்ம அதை பற்றி சிந்திக்க வேண்டியதில்லை. இந்த 3 நமக்குரியது. அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஆசிரியர் விரிவா கொடுத்திருக்கிறாருங்க. அப்படியே பாருங்க. அதாவது அப்படியே அந்த அடுத்த பத்தி இது ரொம்ப முக்கியமான குறிப்பு, அதனால அப்படியே படிக்கிறேன். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் ஆகிய ஐம்புலன்களை ஐம்பொறிகள் கண்டு அனுபவிக்கும். கண்டு என்ன அர்த்தம்? அறிந்து அனுபவிக்கும். இங்க கண்டு என்பதற்கு அறிதல்னு பேர் முனையை பார்த்தோம். அப்ப இந்த 5 பொறி சுவை ஆகிய அவற்றையெல்லாம் இந்த கருவிகள் கொண்டு நாம் அறிகிறோம். சரி, ஐம்பொறிகள் இவ்வாறு உணர்வது வாயிற்காட்சி என்று வழங்கப்படும். கண் உருவத்தை காணுதல், செவி ஓசையை கேட்டல், மூக்கு நாற்றத்தை நுகர்தல், இதுக்கு பேர் வாயிற்காட்சி என்று பெயர். வாயிற்காட்சி இந்த கருவி வழியாக வெளியே என்னத்தை அனுபவிக்கிறோமோ, எதை அறிகிறோமோ. ஏன் அறிதல் என்பதான ஞானேந்திரியன்னு பேர். அறிகிற காரணத்தினால அறிகருவின்னு பேர். எனவே கண்ணு, காது, மூக்கு, வாய் போன்ற கருவியை கொண்டு நாம் அறிவதற்கு பெயர் வாயில் காட்சி. சரி, அடுத்து பாருங்க. இவ்வாறு அந்த வாயிற்காட்சி என்று வழங்கப்படும். ஐம்பொறிகளால் அறியப்பெறும் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றங்களை மனம் முதலிய அந்த கரணங்களால் அறிதல். அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னைக்கு விநாயகர் எவ்வளவு அழகா இருந்தார் பாத்தியா, அந்த மாலை எவ்வளவு நல்லா இருந்தது பாத்தியா, அருமை போ அப்படின்னு நீங்க நின்று பார்த்து அவரை மனசே வரல விநாயகருக்கு வர இல்ல வகுப்பு ஆரம்பிச்சிருவாங்களேன்னு வர வேண்டியதா போச்சு. இல்லைன்னா பேசாம அவரையே பார்த்து நின்று இருக்கலாம். அப்படி ஒரு காட்சியை பார்த்த மாத்திரத்தில் அதுல லயித்து நிக்கிறோம் பாத்தீங்களா, அந்த லயித்தலுக்கு பெயர் தான் இங்க சொல்லப்பெறுகிற மானத காட்சி. சரி, அப்படி நீங்க பார்க்கக்கூடிய காட்சியில என்ன நிகழ்கிறது அப்படியே பார்த்தோம். உதாரணத்துக்கு நான் வச்சுக்கோம், நான் வந்த நேரம் விநாயகருக்கு அபிஷேகம் நடக்குது. நீங்க வந்து நிக்கிறீங்க, அப்படியே நிற்கும் போது அவர் அப்படியே எண்ணெய் காப்பு போட்டிருந்தாங்க, அப்படியே அபிஷேகம் தொடங்கினாங்க. சரி, ஆனதே ஆச்சு, ஒரு 10 நிமிஷம் அபிஷேகத்தை பார்த்துட்டு போயிடலாம். நீங்க நிக்கிறீங்க, அப்படியே ஒவ்வொரு திரவியங்களாக அவங்க அபிஷேகம் பண்றாங்க. நீங்க அப்படியே முழுக்க அதை அப்படியே கண் திறந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. பார்க்க 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 ஒரு பெருமித உணர்வு, ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம் உங்களுக்குள்ள வந்துச்சு. அது வந்த பிறகு நம்ம வகுப்பு வந்தோம், முடித்தோம், வீட்டுக்கு போனோம். திருப்பி நாளை இதே போல் சாயங்கால நேரம் வந்துச்சு. நேற்று இந்நேரம் விநாயகர் பெருமான் கோயில் இருந்தோமில்ல, ஆமாம். என்ன பண்ணோம்? அபிஷேகம் பார்த்தோமில்ல, ஆமாம். அபிஷேகம் பார்க்க என்ன ஆனந்தமாக இருந்துச்சு அப்படி நீங்கள் நினைத்து பார்க்கும்போது நீங்கள் பார்த்த உணர்வு மீண்டும் தலை தூக்கி நின்று, நேற்று பார்த்த போது ஒரு கசிவு அது இன்னைக்கு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தன்வேதனை காட்சின்னு பேர். அப்ப என்ன, எப்ப உங்களுக்கு ஒரு காட்சியை வாயில் காட்சியா பார்த்து கடந்து போவது உண்டு, அந்த வாயில் காட்சியை மனத்துக்குள்ள கொண்டாந்து அது மானத காட்சி ஆகிறது. அந்த மனத்தால் நுகரப்படுகிற நுகர்ச்சியை அதனையும் கடந்து உள்ளுக்குள்ள நுகருகிற பொழுது அதனால் ஏற்பட்ட இன்ப, துன்பம், மகிழ்ச்சி, இப்படி ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க, அதனால் வருகிற உணர்வு உயிருக்குள்ள நிற்கும் போது அது தன்வேதனை காட்சியாகிறது என்று பெயர். இந்த 3 நமக்கு நிகழும். பேருந்துல ஏறி உட்கார்ந்தோம் அல்லது ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்தோம், இந்த வகுப்புக்கு வரணும் வந்தோம், யாரெல்லாம் ஏறினாங்க இறங்கினா அத்தனை பேர் உங்களுக்கு தெரியுமா என்ன? ஏறி உட்கார்ந்தோம், நம்ம பாட்டுக்கு பஞ்ச் பண்ணிட்டு உட்கார்ந்தாச்சு. ஏன், நமக்கு ஏதோ நினைப்புல வந்தோம், எந்தெந்த இடத்துல நின்றுச்சு, எதெல்லாம் கடந்து வச்சுன்னு அதெல்லாம் வழக்கமான ரூட்ல வந்துச்சு வண்டி, அவ்வளவுதான் நமக்கு தெரியும். யாராவது ஏறினாங்க, எங்க நின்றுச்சு தெரியலீங்களே,
இதுவே நீங்க வேடிக்கை தான் பார்க்கணும்னு நினைச்சு உட்கார்ந்து என்ன பண்ணிருப்பீங்க, அப்படியே பார்த்தோம், ஓ இந்த இடத்துல வண்டி நிக்குதா, யார் இறங்குனாங்க, யார் ஏறுனாங்க, ஒன்னா பார்த்துட்டே வரீங்க. அடுத்தடுத்து அப்ப ஏறுனது இறங்குனது பார்த்து இத்தனை இடத்துல வச்சு 10 இடத்துல வண்டி நின்று வந்துச்சுங்க. நீங்க ஒன்னொன்னா கவனிச்சுட்டே வந்தீங்க, 10 இடத்துல நின்றுச்சுங்க. இப்ப நம்மளுக்கு தெரியாது, இப்ப யாராவது கேட்டேன் அது ஏங்க ஏறுனா வந்து இறங்கிட்டானுங்க. சரி, இறங்கின இடத்துல இங்க வரக்குள்ள யாராவது தெரிஞ்சவங்க எதிர்பட்டாங்களா? அப்படி ஒன்றும் தெரிஞ்ச மாதிரி தெரியல. ஒருவேளை எதிர்பட்டு இருந்தா, அடே எங்க எங்க இன்னைக்கு சித்தாங்க வகுப்புங்க, அதுக்காக போலாங்க. ஓ அப்படியா, சரி சரி வரட்டுங்களா, அவர் 2 வார்த்தை பேசிட்டு கடந்து வந்திருக்குமா இல்லையா? இப்படி நீங்க பார்த்த காட்சிகள் நிறைய பேர் போனாங்க, அதெல்லாம் வாயில் காட்சி. யாராவது ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க இருந்தாங்க, அது மானத காட்சியாச்சு. அவங்கள்ட்ட 2 வார்த்தை பேசுனீங்க, அவர் பழத்தை சொன்னாரு, அப்படியே நெஞ்சுக்குள்ள ஐயோ அது ஏன் கேட்கறீங்க அவங்களுக்கு பாதிப்பு கொடுத்துச்சு. அது தன்வேதனை காட்சி. இப்படித்தாங்க ஒவ்வொன்றுலையும் நிகழ்கிறது. ஏதோ ஒண்ணு நினைச்சுக்காதீங்க, ஒன்னொன்னுலயும் இது 3மே உண்டு. அப்ப வாயில் கடந்து மானதம் கடந்து அது தன்வேதனை காட்சியாக நிகழ்கிறது. இவையெல்லாம் நமக்கு. இதே அருளாளர்களுக்கு அவங்களுக்கு யோகத்திலேயே நிகழ்ந்துடும். அவங்க ஒரு இடத்துல கண்ண மூடி உட்கார்ந்துக்கிட்டு எங்க என்ன நடக்குதோ அது அத்தனையும் அவன் பார்க்கக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கிறது. அவங்க யோகியாக இருப்பதனால அது யோக காட்சியாக கருதப்படும். அப்படி கீழே பாருங்க. எனவே இவ்வாறு வாயில் காட்சி என்று வழங்கப்பெறும். ஐம்பொறிகளால் அறியப்படும் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றங்களை மனம் முதலிய அந்த கரணங்கள் அறிதல் மானத காட்சியாகும். மனம் முதலிய அந்த கரணங்கள் மனத்துக்கு மேலான புத்தியில் ஆன்மா தன் அனுபவமாக கருதி அனுபவிப்பது தன்வேதனை காட்சி என்று வழங்கப்படும். அப்ப 3 காட்சிக்கும் குறிப்பு கொடுத்திருக்கிறார். இது நீங்க இந்த இடத்த விட்டுட்டீங்கன்னா சிவஞான போதம் மாபாடியும் படிச்சீங்கன்னா தெரியும், இல்லைன்னா தெரியாது. அதுக்காக தான் இதை முக்கியமான கருத்தாக குறித்து வைத்துக் கொள்ளுங்க. வாயிற்காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி ஆகியவை முறையே ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து நடைபெறும். இது எப்படி இருக்குது, கடலை அலை அடுத்தடுத்து வருது இல்லைங்களா? ஒரு அலை போச்சுன்னா இன்னொரு அலை, அது போச்சு. அதுபோல முதல்ல வாயில் காட்சி, அப்புறம் மானத காட்சி, தன்வேதனை காட்சி, வாயில் காட்சி, மானத காட்சி, தன்வேதனை, இப்படி அடுத்தடுத்த அலைகள் வந்து வந்து போவது போல நாம உட்கார்ந்து, இப்ப நாம இங்க உட்கார்ந்து இருக்கிறோங்க, எத்தனை வகையான என்ன அலைகளுக்கு ஆட்படுகிறோம் அவங்களுக்கு தெரியும். எல்லாரும் இங்கதான் உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு பேரு, ஆனா எத்தனை வகையா போகுது. அப்படி ஏன் இப்ப சில நேரம் பார்த்ததுல இப்ப பார்க்கறது அது கேட்டது நிற்கும், இன்னும் சில நேரத்துல வருவழியில பார்த்தது நிற்கும், இன்னும் சில நேரத்துல நேற்று ஒருத்தர் சொன்னாரு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி நெஞ்சு பிசைஞ்சு நிற்கும். இப்படி பல்வேறு உணர்வுகளுக்கு நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், ஆட்பட்டு இருக்கோம். எனவே காட்சி என்று சொல்லப்படுவது இந்த கருவிகள், புறக்கருவிகள், அகக்கருவிகள். அந்த அகக்கருவிகள் வழியாக பெறுகிற பொழுது தானே பெறுகிற உணர்வை உயிர் அனுபவிப்பதனால அதற்கு தன்வேதனை காட்சி என்று பெயர். தன்வேதனை காட்சி மீள திரும்ப நினைச்சீங்கன்னா வரும், ஆனா வாயில் காட்சி திரும்ப நினைச்சீங்கன்னா வராது. ஏன், என்னமோ பார்த்தேன்னு தெரிஞ்சது என்னன்னு தெரியல. ஆனா அதுவே மானத காட்சியா இருந்தா நீங்க திருப்பி ரீகால் பண்ணி பார்க்கலாம். ஓ ஆமா இல்ல, அங்க ஒரு சிவப்பா நின்னார் அவரா, ஆமா, அப்ப நீங்க அவரை பார்த்தீங்க இல்ல, வித்தியாசமா தெரிஞ்சாரு அதனால அவரை பார்த்தேன், அல்லது அவர்கிட்ட ஏதோ போனேன் என்கிட்ட வந்து இருந்தார் அப்படின்னு ஏதோ ஒரு காரணம் பற்றி அவரை கொஞ்சம் ஊன்றி பார்க்கும்போது மனதுல படுது, இது யார் இவரு, இங்க நிக்கிறாரு, எங்கேயும் பார்த்தமா இருக்கு, சரி எதுக்கு பார்த்து வச்சுது. இப்ப நம்ம சொன்னோன்னே ஆமா இல்ல அவர் இல்ல, நீங்க சிந்திச்சு பாருங்க, ஒண்ணும் வேண்டாம். அப்படியே நீங்க புராணத்துக்கு போங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பறவையாரை காண வரார், பறவையாரை காண வரல, கோயிலுக்கு வரார், சரிங்களா? அவங்க பறவையார் பூவெல்லாம் கொடுத்துட்டு பெருமானுக்கு முடிச்சுட்டு அப்படி வெளியே வரக்கும், சுந்தரமூர்த்தி சுவாமி சாமி கும்பிட்டு வெளியே வரக்கு ஒரு பூ எடுத்து உள்ள வராங்க. பார்க்கும்போது என்ன சொல்றது, கற்பகத்தின் பூங்கொம்போ காமந்தன் பெருவாழ்வோ பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ ஒன்னொன்னா கலந்து கலந்து போச்சு. அப்புறம் சிவன் அருளே என்று அதிசயித்தான். இது அதை படிச்சீங்கன்னா வாயிற்காட்சி, அது மானத காட்சி. அப்புறம் தேவாசிரிய இரவு வந்துருச்சு, அப்புறம் ஏன் நினைச்சு பார்த்து நிற்கிறாங்க. அதே மாதிரிதான் பறவையாருக்கு தோணுச்சு, முன்னே நிற்கும் முருகனோ தன்னேரில் மாறனோ எஞ்சயனோ என்னே என் மனம் திரும்பி இவன் யாரோ அப்படின்னு பார்த்துட்டு போயிட்டாங்க. இப்ப இவரு இங்க இருக்கிறாரு, அவங்க போயாச்சு.
நேராக தன்னுடைய இருப்பிடம் போனாங்க, படிக்கட்டு மேலே ஏறினாங்க. அப்படியே அந்த பஞ்சனையில் போய் பொத்துன்னு அப்படி விழுந்தாங்க. விழுந்தபோது தோழி வந்தோடனே தோழியை பார்த்து கேட்டாங்க, ஏண்டி நாம் அங்கே கோயிலில் ஒருத்தரை பார்த்தேன்னு அவர் யாருடி அப்படின்னு கேட்டாங்க. உடனே யாரை சொல்றீங்கன்னு அவர் தோழி கேட்கல. ஏன்? அவர் தான் சைவ முதல் திருத்தொண்டர் தம்பிரான் தோழர் நம்பி ஆரூரர் அப்படின்னு அந்த பொண்ணு எப்படிங்க சொன்னாங்க? தோழி கூடவே வந்தா, தலைவி நோக்கத்தை அறிந்திருந்தா, யாரும் பார்க்கலன்னு அவ பார்த்தா, ஆனா அவ பார்த்ததை அவ பார்த்துட்டா. எனவே அந்த தோழி சொன்னா, அவர் தான் நம்பி ஆரூரர் தம்பிரான் தோழர், சைவ முதல் திருத்தொண்டர் தம்பிரான் தோழர் நம்பி ஆரூரர். கேட்டது ஒரு கேள்வி, எத்தனை பதில் பாருங்க. சொல்லி முடிச்சேன், எம்பிரான் தமரேயோ, அடாடா சிவபெருமானின் அடியவரா அப்படின்னு உசுறு மொத்தமும் போயிடுச்சு. அப்படியே சேக்கிழார் பதிவு செய்திருக்காருங்க. அப்ப அவர் கோயில பார்த்தது வெறும் காட்சியா இருந்துச்சுன்னா, யாரோ ஒருத்தரை பார்த்துன்னு போயிருக்கோம், அப்படி அவங்க பார்க்கல. என்ன பண்ணிருக்கிறாங்க? வாயில் காட்சி நிகழ்ந்துச்சு, அதுலயே மானத காட்சி நிகழ்ந்துருச்சு. இப்ப தோழி வந்து சொன்ன உடனே அந்த காட்சி மீண்டும் வந்து நின்று, பெருமானுடைய அடியவராவர் அப்படின்னு நின்ன உடனே நாம தான் அவரை நினைச்சு புலம்புறோம், அவர் நம்மள நினைச்சிருக்கிறாரான்னு தெரியலையேன்னு நிக்கிற இடத்துக்கு நின்னாங்களா இல்லையா? அதேதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்ப இந்த காட்சியை நீங்க அப்படியே அங்க வச்சு பார்த்துக்கலாம். திருக்கோவையார முதல் பாட்டு, தலைவன் தலைவி ரெண்டு பேரும் பார்த்தாங்க. பார்க்கிற காட்சி முதல் காட்சி. நீங்க பாத்தீங்கன்னா, இது தாமரையா, இது கோங்கா, இதுவா அதுவா அதுவா எல்லாம் ஒன்னொன்னா பார்த்து வந்தாரு. ஏன்? தில்லை பெருமான காணும் போது அத்தனையும் அங்க இருந்துச்சு, ஆனா அத்தனையும் அங்கேயும் இருக்குதே. அப்ப அவர் அந்த தலைவன் தலைவியை பார்த்தானா இல்ல சிற்றம்பலத்து பெருமான பார்த்து மறந்தானான்னு தெரியல. அதான் காட்சி. திருவள்ளர் தாமரை. அப்ப ஒவ்வொரு உறுப்பும், ஒரு திருவடி தாமரையை பார்த்தா திருவடி தாமரைன்னு, பெண் தாமரை திருவடி தான், ஆனா கூத்த பெருமானின் திருவடி தாமரை போலவே நிக்குதே. இது கோங்கு, ஆகா இந்த கோங்கு அங்கல்லவா நிக்கு. இப்படி ஒன்னொன்னும் சிற்றம்பலத்தான நினைந்த போது இது அகத்துறை காட்சியா தத்துவ காட்சியானே தெரியும். நீங்க வெறும் தத்துவம் தெரியாதவன் படிச்சானா அகத்துறை பாட்டுன்னு தூக்கி அதை வச்சிருவான். தத்துவம் தெரிஞ்சவன் படிச்சானா இதுல என்ன அழகான தத்துவம் சொல்லியிருக்கிறாரியா மாணிக்க வாசகர் என்று நீங்க தத்துவ பொருளை வழங்கி பார்த்துக்கொள்ள முடியும். இது அவரவர் பக்குவத்துக்கள். எனவே வாயிற்காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி. தன்வேதனை காட்சி என்பது உயிர் தானே அனுபவிப்பது போல அனுபவிக்கிற அந்த நிலை, உயிரை பாதிப்பது. அது இன்பமா இருக்கலாம், துன்பமா இருக்கலாம். அந்த பாதிப்பு திரும்ப நினைக்கும் போது வந்து நிற்கிறது அல்லவா? எனவே அது தன்வேதனை காட்சி என்று பெயர் அப்படி கொடுத்திருக்கிறார். கீழே பாருங்க. எனவே வாயிற்காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி ஆகிய முறையே ஒன்றன் மேல் ஒன்றாக தொடர்ந்து நடைபெறும். கடலில் தோன்றி கரையை அடையும் அலை போல ஆன்மாவில் இக்காட்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றி அடங்கும். கடல் போல் ஆன்மா, இங்க கடல் என்பது ஆன்மா, அலை போல் காட்சிகள். அவை ஒன்றன் பின் ஒன்று தொடர்ச்சியாக கரையை அடைவது போல மூன்று காட்சியும் முறையாக ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றி ஆன்ம அறிவினுள் பதிந்து மறையும். மனம் முதலிய கருவிகள் ஐம்புலனுக்கு வேறாதல் போல ஆன்மாவும் மனம் முதலிய கருவிகளுக்கு வேறாகும் என்பது கருத்து. எனவே ஐம்பொறிகளுக்கு வேறாக ஆன்மா இருத்தல் போல இந்த கரணங்களுக்கு வேறாக ஆன்மா உண்டுனர். இதுக்கு அடுத்து இதை பற்றி நாளையும் இன்னும் கொஞ்சம் கூடுதலான தகவல் தருகிறார். அடுத்த வெண்பா பாருங்க. சித்தாய் சித்தம் தெளியாததாய் ஆங்காரம் புத்தியாய் ஆய்ந்து மனம் ஆகி பந்தித்து வெவ்வேறு தானே துணிந்து உள்ளம் இவ்வேறாம் அவ்வேறாம் ஓதுபோல் அங்கு. இந்த பாட்டுல இந்த நாளையும் பயன்படுத்தி உயிர் அறிகிறது.
இந்த நாளும் ஆன்மா அல்ல அப்படிங்கிற நிறுவனத்துக்கு மேலும் வலுச்சேர்க்கிறார். பாருங்க, உள்ளம் என்பது இங்க ஆன்மாவை குறித்தது. ஆங்கு அதாவது மானத காட்சியின் கண்ணும், மானத காட்சி ஏன்னா கருவி கடந்து அந்த கரணத்தின் காட்சி தான் பேசுறோம். அதனால மானத காட்சியின் கண்ணும் ஒரே இயல்பாக இல்லாமல், இப்ப கண்ணு பார்த்துச்சு, பார்த்த காட்சி உள்ள போச்சு, உள்ள போன மனம் அதை பற்றுகிறது, ஆராய்ச்சி செய்து இவர் யாரு, எங்கேயோ பார்த்துருக்கிறோமே, அவரா இருப்பாரா, இவரா இருப்பாரா, அவர்னா இப்படிப்பட்டவர் ஆச்சே அப்படின்னு ஒரு செய்தி வந்து இல்லையா, ஒன்றன்பின் ஒன்றாக வரும். அது மாதிரி எனவே ஒரே இயல்பாக இல்லாமல் மனமாய் பந்தித்து மனமாக நின்று இஃது இத்தன்மை என்று பற்றியும் ஆங்காரமாய் தெளியாது, ஆங்காரமாக நின்று இதை இன்னது என்று தெளிவேன் என்று தெரியாமல் எழுச்சி உற்றும் புத்தியாய் நின்று, அதாவது புத்தியாக நின்று இஃது இன்னது என்று ஆராய்ந்து துணிந்தும் சித்தமாய் சிந்தித்து சித்தமாய் நின்று இஃது எத்தகதி என்று சிந்தித்தும் வெவ்வேறு தானே துணிந்து. அப்ப 4 செயல் நடக்குது: பற்றுவது, ஆராய்வது, துணிவது, இதுதான் என்று முடிவு செய்வது. இப்படி 4 வகையான செயலையும் இந்த 4 கருவிகளும் நமக்கு செய்து கொடுக்கிறது. ஒன்றொன்று ஒவ்வொரு வேலையை செய்து தருகிறது. அந்த வகையில் வெவ்வேறு தானே துணிந்து இவ்வாறு ஒரு நிலையில் நின்று உணராமல் பல்வேறு வகைப்பட்ட பல வகையால் உணர்தலால் இந்த அந்த கரணங்களின் வேறுபட்டதே ஆகும். எது போல ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணுமே, அந்த கரணங்களை கொண்டுதான் ஆன்மா அறிகிறது. ஆனாலும் ஆன்மாவும் அந்த கரணம் வேறு என்கிறீர்களே, எப்படி? அது ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. கால தத்துவம் செய்யல போதுன்னு ஒரு சொல்லு இருக்கு பாருங்க. 4வது வரியில போதுன்னு இருக்குது. இங்க போது என்பதுக்கு மலர்னு பொருள் இல்லைங்க. போதுனா காலை போது, மாலை போது, இரவு போதுன்னு சொல்லவா இல்லையா? போது என்பது காலத்தை உணர்த்தியது. அதான் போதுனா காலம் கொடுத்துட்டார். கால தத்துவம். சரி, கால தத்துவம் எப்படி இயங்குகிறது? ஞாயிறு, திங்கள், நட்சத்திரம் முதலியோடு கூடி சூரியனோடும் சந்திரனோடும் அந்த நட்சத்திர கூட்டங்களோடு இயங்குதான் கால தத்துவம் இயங்குகிறது. பாருங்க, நாளிகை, நாள், வாரம், மாதம், ஆண்டு, இரவு, பகல் ஆகிய வேறுபாட்டை செய்யும் கால தத்துவம். கால தத்துவம் ஒன்று இருக்குது. அது சூரியனோடு கூடும்போது பகலாகிறது, சந்திரனோடு கூடும்போது இரவாகிறது, நட்சத்திரங்களோடு கூடுகிற பொழுது இன்னென்ன வகையான பெயர் பெறுகிறது. இன்னைக்கு திருவாதிரை, இன்னைக்கு அஷ்டமி, இன்னைக்கு நவமி என்று வேறு வேறு பெயர் பெறும். இப்படி அது இரவு பகல் என்றும் ஆண்டில் இப்படி வேறு வேறு பெயரை பெற்று நிற்கிறது. அதனால வேறு அந்த ஞாயிறு, திங்கள், நட்சத்திரங்கள் முதலியவற்றுக்கு வேறுபட்டு ஆதல் போலாகும். எனவே கால தத்துவம் என்பது வேறு, நட்சத்திரம், சூரியன், சந்திரன் என்பது வேறு. ஆனால் ஒன்றை அறியப்படுகிற பொழுது அவற்றோடு கூடி நாம் அறிகிறோம். அதுபோல ஆன்மா என்பது வேறு, இந்த கருவி கரணங்களாக சொல்லப்படுகிற அவைகள் வேறு, அந்த கரணங்கள் 4ம் வேறு, ஆன்மா வேறு. இங்க ஆன்மா என்பது கால தத்துவம் போல, சூரியன், சந்திரன், நாளிகை, நட்சத்திரங்கள் போல அந்த கரணங்கள். எனவே இவ்வாறு மாறுபாடு என்பது கருவிகள் வழியாக கூடுகிற பொழுது நிகழ்கிறது. எனவே ஆன்மா வேறு, அந்த கரணம் வேறு என்று ஆசிரியர் இந்த பாடல்ல நமக்கு உணர்த்துகிறார் என்ற சிந்தனையோடு இன்றைய சிந்தனையை நாம் நிறைவு செய்வோம். நாளை தொடர்ந்து 3வது வெண்பாவிலிருந்து நாளை இந்த சிந்தனையை தொடர்வோம் என்று சொல்லி இன்றைய அமர்வை இந்த அளவுல நிறைவு செய்கிறோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளம் பொங்கிட மன்றுடார் அடியார் அவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெல்லாம் வான்முகில் வழாது பெய்க அலிபலம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நாம் நரை அறங்கள் பொங்க நல் தவம் வெள்ளி மல்க செய்வ நீதி விளங்குக உலகமில்லா மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமில்லா மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமில்லா. தென்னாருடைய சிவனி போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, காவாய் கனகத்திரடே போற்றி.